உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 110வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நம் தொகுப்புரையை திரு ஞானசேகரன் ஐயா அவர்கள் வழங்குவார். வணக்கம். ஓம் சிவாய. குருவுக்கும் வகுப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற சைவ சித்தாந்த நூலை கொழும்பு திருவிளங்கம் ஐயா அவர்களுடைய புத்தகை மூலம் நம் குரு திரு இலங்கை ஜெயராஜ ஐயா அவர்கள் கருணையோடு விளக்கி வழிகாட்ட இறையருளால் பயின்று வருகிறோம். குருவின் அனுமதியுடன் இன்றைய தொகுப்புரையை தொடங்குகிறேன். உயிர் பொருள் சடப்பொருள் என்ற இருவகை பொருள்களை கொண்டிருக்கிறது இப்பிரபஞ்சம். அதாவது இரண்டு பொருள்கள் தான். இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய 3 அடிப்படை ஆற்றல்களை தன்னில் கொண்டிருந்தால் அது உயிர் பொருள். இச்சை என்பது ஒரு பொருளின் மீது ஏற்படும் விருப்பம். ஞானம் என்பது அதை எப்படி அடைவது அல்லது செய்வது என்ற அறிவு. கிரியை என்பது அதை அடைவதற்கான செயல். அந்த 3ம் தான் ஓர் உயிர் பொருளுக்கான அடையாளம். எந்த சடப்பொருளும் தானே இயங்காது என்பது நாம் அறிந்ததே. அதனால் ஒரு சடப்பொருள் இயங்குகிறது என்றால் ஓர் உயிர் பொருள் அதை இயக்குகிறது அல்லது இயங்க வைத்திருக்கிறது என்று பொருள். பதி, பசு, பாசம் ஆகிய 3ம் ஆதியும் அந்தமும் இன்றி என்றுமே நிலையானவை என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவம். இக்கோட்பாட்டின்படி பதி என்னும் பரம்பொருள் ஒன்றே ஒன்று. ஆனால் பசு எனப்படும் ஆன்மாக்களோ எண்ணற்றவை. இவ்விரண்டும் மட்டுமே பிரபஞ்சத்தின் உயிர் பொருள்கள், அதாவது அறிவு பொருள்களாகும். மற்றவை யாவும் அறிவற்ற சடப்பொருள்கள். சைவ சித்தாந்தம் குறிப்பிடும் பதி, பசு, பாசம் ஆகிய 3ம் சூக்கும பொருள்கள். பசு மற்றும் பாசம் ஆகியவற்றின் பஞ்சபூத பரிணாம தூளப்பொருள்களே நமக்கு புலனாகின்றன. ஆனால் பதி அதிசூக்குமமாக நிலைத்திருப்பதால் புலனுக்கும் அறிவுக்கும் எட்டாத நிலையில் இருக்கிறது. பதி என்னும் உயிர் பொருள் எல்லையற்ற பேராற்றலும் எவராலும் அறிவிக்கப்படாமல் தானே அனைத்தையும் அறியும் முற்றறிவும், அதாவது சுயம்பு உடையது. நிலை கண்ணாடியைப் போல விருப்பு வெறுப்பின்றி நடுநிலைத்தன்மையோடு விளங்கும் இப்பரம்பொருள் அளவற்ற பெருங்கருணையே வடிவமாக திகழ்வது. பசு என்னும் உயிர் பொருள் அறிவுடையதே. எனினும் தானாக அறியும் ஆற்றலின்றி இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியும் சிற்றறிவு உடையது. தனக்கென தனித்துவமான குணமின்றி தான் சார்ந்த பொருளின் தன்மையாகவே மாறிவிடும் இயல்புடையது, அதாவது சார்ந்ததின் வண்ணமாதல். ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டுள்ள தன் இச்சை, ஞானம், கிரியைகளை உலக நுகர்வின் பொருட்டு திருவருளின் துணையோடு இது வெளிப்படுத்துகிறது. இவற்றிலிருந்து மனிதன் 6 அறிவு கொண்ட உயர்நிலை உயிர் பொருள் என்றாலும் அதுதான் மனித உயிர்களையும் இயக்கும் சக்தி என்பதும், அதனால் மனிதன் உருவாக்கும் சடப்பொருள்களின் இயக்கத்திற்கும் மூல காரணம் பதியின் திருவருளே என்பதும் புலனாகிறது. இவற்றை மனதில் இருத்தி நூலுக்குள் நுழைவோம். இந்த மாபெரும் தத்துவ நூல் எவ்வித இடையூறுமின்றி நிறைவேறுவதற்காக இறைவணக்கம் கூறுதலும் நூலின் பெருமை, வழிமுறை மற்றும் அவையடக்கம் ஆகியவற்றை முன்வைத்து நூலுக்கு உரிய முறையான நுழைவாயிலாக பாயிரத்தை ஆசிரியர் அமைக்கிறார். முதலில் விநாயக வணக்கம் செலுத்துகிறார். உடன் முழுமுதல் பொருளாகிய சிவபெருமானையும் அவனது அருள் சக்தியையும் போற்றும் பரசிவ வணக்கம் செய்கிறார். சூரியனும் அதன் கதிரொளியும் போல சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதபடி உலகெங்கும் நீக்கமர நிறைந்து உயிர்களை மலபந்தங்களில் இருந்து ரட்சிக்கும் கருணையை இவ்வரிகள் விளக்குகின்றன. சைவ சித்தாந்தம் உலகில் உள்ள பல்வேறு தர்க்க முறைகளை ஆராய்ந்து அவற்றை காட்சி, கருதல், உரை என 3 முதன்மை அளவைகளாக சுருக்குகிறது. மிக முக்கியமாக அறிவற்ற சடக்கருவைகளாகிய பொறிகளோ நூல்களோ சுயமாக எதையும் அறியாது என்றும், இறைவனின் திருவருளால் ஒளியூட்டப்பட்ட ஆன்மாவின் தூய அறிவே உண்மையான அளவை என்றும் அருணந்தி சிவாச்சாரியார் அளவு இலக்கண பகுதியில் நிலைநாட்டுகிறார். முதலாம் சூத்திரம் என்பது பிரபஞ்சத்தின் தோற்றம், ஒடுக்கம் மற்றும் அதன் மூலமாக விளங்கும் முழு முதற் பொருளை பற்றிய பிரபஞ்சவியல் ஆய்வாகும்.
பிரபஞ்சத்தை தோற்றுவித்து பின் ஒடுக்குவதற்கு பதி ஒருவன் அவசியம் என்பதையும், அப்பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமையையும் பதி உண்மை மற்றும் பதி இலக்கணம் என்னும் கூறுகளில் விளக்குகிறது. இதில் முதல் அதிகரணம் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு பதி வேண்டும் என்பதை நிறுவுகிறது. இரண்டாம் அதிகரணம் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமையையும் பதியின் பொது மற்றும் சிறப்பிலக்கணங்களையும் விளக்குகிறது. இரண்டாம் சூத்திரம் என்பது இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் உலகிற்கும் இடையே உள்ள உன்னத தொடர்பினை பேசும் பந்தவியல். அவனாய் உடம்பாய் என்ற தத்துவத்தின் மூலம் இறைவன் ஆன்மாக்களோடு இரண்டர கலந்த நிலையில் விளங்குகிறான் என்பதை இச்சூத்திரம் நிறுவுகிறது. முதல் அதிகரணம் முதல்வன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பதை விளக்குகிறது. அகர உயிர் எழுத்து மெய்யெழுத்துகளோடு இணைந்து நிற்பது போல முதல்வன் சேதனமும் அசேதனமும் ஆகிய அனைத்துடனும் இணைந்து அதே நேரத்தில் தனித்த தன்மையோடும் விளங்குகிறான். உயிர் உடலோடு இருந்து அதனை இயக்குவது போல முதல்வனும் உயிர்களோடு இருந்து அவற்றை செயல்படுத்துகிறான். முதல்வன் உயிர்களோடு கலந்து நின்று உடல் மற்றும் கரணங்களை அழித்து இருவினை பயன்களை அனுபவிக்கச் செய்வதையும் இருவினை இயல்பையும் விளக்குகிறது இரண்டாம் அதிகரணம். இறைவன் உலகை இயக்குவது அவனது சுயநலத்திற்காக அல்ல, ஆன்மாக்கள் தங்களின் கர்ம வினைகளை நுகர்ந்து கழிப்பதற்காகவே ஆகும். சூரியனின் ஒளி மலரை அலரச் செய்வது போல இறைவன் எவ்வித விகாரமும் இன்றி தன் அருள் சக்தி மற்றும் இருவகை வினைகளின் துணையோடு ஆன்மாக்களை பிறவி சுழற்சியில் செலுத்தி பக்குவப்படுத்துகிறான் என்பதை தெளிவாக்குகிறது இந்த இரண்டாம் அதிகரணம். இரண்டாம் சூத்திரத்தின் கரணங்களின் இயல்பு பகுதி தானு மற்றும் கரணங்கள் ஆன்மாவிற்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்பதன் நோக்கத்தை விளக்குகிறது. அனாதியாக ஆன்மாவை பிடித்துள்ள ஆணவ மலமாகிய நோயை தீர்ப்பதற்காக இறைவன் உலக அனுபவங்கள் மற்றும் கரணங்கள் என்னும் அருமருந்தை வழங்குகிறான். எனவே கரணங்களின் வழியே ஆன்மா எதிர்கொள்ளும் இன்ப துன்ப விதிகள் யாவும் அரணின் பேரருளே ஆகும். நாம் செய்கின்ற நன்மை தீமை ஆகியவற்றின் பலன்கள் யாவும் அப்படியே நம்மை வந்து சேரும் என்பதே கண்ம கோட்பாடு. இந்த பிறவியில் ஆன்மாவின் செயல்கள் ஆகாமிய வினை எனப்படும். பல பிறவிகளில் உண்டாகும் ஆகாமிய வினைகளின் தொகுப்பு சஞ்சித வினை எனப்படும். ஆன்மாவுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப ஒரு பிறவியில் அது எவ்வளவு பலன்களை அனுபவிக்க முடியும் என்பதை நிர்ணயித்து அது மேலும் பக்குவப்படுவதற்காக சஞ்சித வினை தொகுப்பில் இருந்து எடுத்து இறைவன் அளிப்பதை பிராரப்த வினை, அதாவது ஆன்மா ஒரு உடல் எடுத்து பிறக்கும் பொழுது கொண்டு வரும் வினை தொகுப்பு. ஸ்தூலமான உலகை ஆன்மா எவ்வாறு நுட்பமான கருவிகள் கொண்டு நுகர்கிறது என்பதை பாடல்கள் 143 முதல் 153 வரை விளக்குகின்றன. புறப்பொருளாகிய ஐம்புலன்களும் அகக்கரணங்களாகிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய நான்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் தத்துவ நெறிமுறை இங்கு விளக்கப்படுகிறது. இக்கரணங்கள் யாவும் சடப்பொருட்களை என்றும் இவை ஆன்மாவிற்கு அறிவை விளக்கும் கருவிகளை என்று தாமாக அறியும் ஆற்றல் அற்றவை என்றும் இப்பகுதி திட்டவட்டமாக நிறுவுகிறது. இக்கரணங்களின் கூட்டினாலும் பிரிவினாலுமே ஆன்மாவின் சாக்கிரம், சொப்பனம் முதலான அவத்தைகள் நிகழ்கின்றன என்பதும் இதன் சாரமாகும். தன்மேந்திரியங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள் உடம்பின் வெளியில் இருந்து செயல்படுவதால் அவை புறக்கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. மனம் மற்றும் புத்தி விடயங்களை இன்னது என்று உறுதிப்படுத்துகின்றன. அவற்றின் நிலையான இயக்கத்தின் தூண்டுதலுக்கு காரணமாக இருப்பது அகங்காரம். இவை மூன்றும் உள்ளிருந்து இயங்குவதால் அந்த கரணங்களாகும். அராகம், கலை, வித்தை மூன்றும் முறையே ஆன்மாவின் இச்சை, கிரியை, ஞான ஆற்றல்களுடன் பொருந்துவதால் அவை உள்ளந்த கரணங்களாகும். அடுத்ததாக தன்மாத்திரைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் புரியட்டக உடம்பும் பற்றி விளக்குகிறார். உலகில் உள்ள பருப்பொருட்கள் தோன்றுவதற்கு காரணமான புலன்களால் நேராக அறிய முடியாத மிக நுட்பமான அணுநிலை ஆற்றல்களை தன்மாத்திரைகள் எனப்படும், அதாவது நுண்பூதங்கள். அவை சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என 5 மூலப்பிரகிருதியில் இருந்து, அதாவது தைசத, வைகாரிக, பூதாதி அகங்காரங்களிலிருந்து இந்த 5 நுண்பூதங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று கலக்காமல் தனித்துவமான குணங்களோடு எவ்வாறு தோன்றுகின்றன என்பதை இப்பகுதி விளக்குகிறது. சப்த தன்மாத்திரை காதுக்கு மட்டுமே புலனாகும் ஒளியின் நுண்வடிவம்.
ஸ்பரிச தன்மாத்திரை தோலுக்கு மட்டுமே புலனாகும் தொடுகளின் நுண்வடிவம். ரூப தன்மாத்திரை கண்ணுக்கு மட்டுமே புலனாகும் நிறம் அல்லது வடிவத்தின் நுண்வடிவம். ரச தன்மாத்திரை நாக்குக்கு மட்டுமே புலனாகும் சுவையின் நுண்வடிவம். கந்த தன்மாத்திரை மூக்குக்கு மட்டுமே புலனாகும் மனத்தின் நுண்வடிவம். இந்த தன்மாத்திரைகள் தனித்தனியாக இருக்கும் வரை ஆன்மாவால் உலகத்தை நுகர முடியாது. இவை தங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் போதுதான் நாம் வாழும் இந்த தூள உலகம் உருவாகிறது. இதற்கு பஞ்சீகரணம் என்று பெயர். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகாயம் ஆகியவை உருவாகின்றன. சப்த தன்மாத்திரை தனித்து நின்று ஆகாயமாகிறது. சப்தமும் ஸ்பரிசமும் சேர்ந்து காற்றாகிறது. சப்தம், பரிசம், ரூபம் மூன்றும் சேர்ந்து நெருப்பாகிறது. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம் நான்கும் சேர்ந்து நீராகிறது. 5 தன்மாத்திரைகளும் முழுமையாக கூடும்போது நிலமாகிறது. இந்த 5 தன்மாத்திரைகளும் தனித்தனியாக தோன்றி பின் அவை முறையே காது, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய 5 புலன்கருவிகளுக்கு அனுபவிக்கப்படும் பொருளாக மாறுகின்றன. தன்மாத்திரைகள் 5 மற்றும் மனம், புத்தி, அகங்காரம் 3 ஆக 8 சேர்ந்ததே புரியட்டகாயம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக புறப்பூதங்களின் குணம், தொழில், வடிவம், நிறம் மற்றும் பீசாக்கரங்கள் விளக்கப்படுகின்றன. இனி தொடர்ந்து வரும் பாடல்களில் குருவின் வழிகாட்டலுடன் மேலும் விரிவாக கற்போம். வாய்ப்புக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. 5 பூதங்களின் அனுபவங்கள் 5 புலன்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் என்று அற்புதமாக கூறினார். ஆனால் திருவருளின் அருளோடும் ஐயாவின் கருணையோடும் இந்த வகுப்பு நம்முடைய 5 புலன்களுக்கும் இன்பம் தருகிறது என்றால் மிகையில்லை. ஒரே நேரத்திலே அந்த இன்பத்தை இறையருளையும் குருவருளையும் வணங்கி அனுபவிப்போம். ஐயா அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற ஆன்மாக்களை ஈடேற்றும் உயர் தத்துவத்தை உலகத்திற்கு அளித்து நம்மை எல்லாம் காத்து வருகிற தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிருத்தி பணிகின்றேன். சுவாமிகளால் உபதேசிக்கப்பட்ட இந்த சித்தாந்த தத்துவத்தை சாதாரணர்களாகிய நம் வரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் நமது எல்லோருடைய வணக்கங்களும் உரித்தாகட்டும். இந்த நூல்களிலே விருப்பத்தை ஏற்படுத்தி அறிவை தந்துதவிய குருமார்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். சைவ சித்தாந்தத்தை கற்க வேண்டும் என்கின்ற விருப்பம் ஏற்பட்ட நமக்கு சித்தாந்த நூல்களுக்கு உரை செய்து வழிகாட்டி நம்மை காத்தருளுகிற உரையாசிரியர்கள் திருவடிகளையும் போற்றுகின்றேன். சித்தாந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த உயிர்நோக்கு எனும் அமைப்பை ஆர்வத்தோடும் சோர்வில்லாமலும் நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய பணிவும் அன்பும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து ஆர்வத்தோடு தத்துவத்தை அறிந்து வருகிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த சங்கமத்தை தன்னுடைய இனிமையான இசையினாலே ஆரம்பித்து வைத்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானசேகரம் அவர்கள் இனி ஒரு சித்தாந்த ஆசிரியராக மாறிவிடலாம். இதுவரை இடுகுறி பெயராக இருந்த அவருடைய பெயர் இப்பொழுது காரண பெயராக மாறியிருக்கிறது. உண்மையில் ஞானசேகரனாகவே இருந்து சித்தாந்தத்தை ஒரு ஆசிரியரை போல தெளிவுபட அவர் எடுத்துச் சொல்வதை கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தகுதியோடு தான் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். வெளிப்படுத்துகிற பொழுது
அது தெரிகிறது. வெளிப்படுத்தாதவர்கள் இந்த விருப்பம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். செந்தில் அவர்கள் சொன்னது போல ஐம்புலனுக்கும் சைவ சித்தாந்தம் இன்பம் தருகிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை உங்களிடம்தான் கேட்க முடியும். மற்றவர்களுக்கு நான் சொன்னது போல சுஞான போதம் சுஞான பூதமாக காட்சி தந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நீங்கள் அதை ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிற ஒரு நூலாக நினைப்பது என்பது ஒரு பெரிய கொடுப்பினை என்றே எனக்கு படுகிறது. அருமையான முறையிலே ஞானசேகரன் அவர்கள் தெளிவாக பதட்டமின்றி சித்தாந்த கருத்துக்களை தொகுத்து சொன்னார். அவர் தொகுப்பு சொல்லுகிற பொழுது அவரிடம் நானும் ஒரு மாணவனாக இந்த பாடத்தை கேட்டுக்கொள்கிறேன். அந்த அளவுக்கு தெளிவுபட அவர் சொல்கிறார். அந்த அளவிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த வகுப்புக்குள்ளே நாம் நுழையலாம் என்று கருதுகிறேன். சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் வந்த பொழுது முதலிலே சித்தாந்த சாத்திரங்கள் 14 ஒன்று அடங்காத உண்மை விளக்கம் என்கின்ற நூலை நாம் முதல் படிக்க முடிந்தது. சித்தாந்த கல்வியை கற்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாயிலாக இருப்பதாக சைவ புலவர்கள் சித்தாந்த புலவர்கள் கருதுகிறார்கள். அந்த நூலை மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஒரு ஞானி இயற்றியிருக்கிறார். மிகச் சுருக்கமாக சித்தாந்த கல்வியை அது நமக்கு அறிமுகம் செய்து வைத்தது. தொடக்கத்திலே நாம் அந்த நூலிலே நுழைகிற பொழுது குன்று முட்டிய புரி போலவும் ருச்சி புக்க மான் போலவும் திகைத்து நின்ற காலத்திலே நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அமர்ந்தாகிவிட்ட நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரை நமக்கு வழிகாட்டி நம்மை கைபிடித்து சித்தாந்த மாளிகைக்குள்ளே நம்மை அழைத்து சென்றது. அதற்கு பிறகு அதில் ஏற்பட்ட நாட்டம் காரணமாக நாங்கள் புரச்சந்தனாச்சாரியார்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாகிய நம்முடைய உமாவதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்றோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை எழுதி நமக்கு வழிகாட்டினார். அந்த நூலையும் நாம் கற்ற பிறகு நேரடியாக சிவஞான சித்தியாரை படிக்க தொடங்கி இருக்கிறோம். சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த நூல்களுக்குள்ளே மிக முக்கியமான ஒரு நூல். அருணந்தி சிவாச்சாரியார் என்கின்ற ஞானியாலே இயற்றப்பட்ட சித்தாந்த விடயங்களை தெளிவுபட எடுத்துச் சொல்லுகிற ஒரு நூலாக இருக்கிறது. உயர்ந்த நூல். நாம் அதற்கிடையிலே இன்னும் 12 நூல்கள் இருக்கின்றன. படிக்க வேண்டிய நூல்கள் 13 நூல்கள். ஒரு நூல் தான் 14 திருவருட்பயன் மட்டும் படித்திருக்கிறோம். உண்மை விளக்கம் அந்த 14க்குள்ளே அடங்குவதில்லை. ஆகவே நாங்கள் நேரடியாக கிட்டத்தட்ட 13வது நூலுக்குள்ளே வந்துவிட்டோம். டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன் மாதிரி எங்களுக்கு 13 ப்ரொமோஷன் ஒரேதாக கிடைத்தது போல நினைத்து கொண்டு வந்திருக்கிறோம். காலமும் இடமும் கடவுளும் நமக்கு கருணை செய்தால் சுஞான போதத்தையும் படித்த பிறகு விட்ட நூல்களை நாம் திரும்பி படிக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நூலும் ஏதாவது ஒரு விடயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி தரும். அதனால்தான் 14 நூல்களை வைத்தார்கள். நம்முடைய ஆர்வம் காரணமாக நேரடியாக சித்தியாருக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். சுஞான சித்தியாருக்கு இலங்கையைச் சேர்ந்த நீதியரசர், மறைந்த நீதியரசர் திருவிளங்கம் ஐயா அவர்களுடைய உரை எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும். அது இந்த நூல் கிடைக்காமல் பல பேர் சங்கடப்படுவதாக சொன்னார்கள். அந்த நூல் யாழ்ப்பாணத்திலே கிடைக்கிறது. இந்த முறை ஒரு 10 நூல்கள் நான் வாங்கி வைத்திருக்கிறேன். வருகிற பொழுது அதை கொண்டு வருகிறேன். அது தேவையானவர்கள் உயர் வள்ளுவத்தோடு உயிர் நோக்குக்காரர்களோடு தொடர்பு கொண்டு அந்த நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். நூல் தேவையானவர்கள்.
அதற்கு மேலும் தேவைப்பட்டால் கூட நூல் இருக்கிறது. யோகர் சுவாமியினுடைய, யாழ்ப்பாணத்து யோகர் சுவாமியினுடைய ஒரு நிலையம் இருக்கிறது. அவர்கள் வெளியிட்டு அந்த நூல்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த நூல்களை வாங்குகிறவர்கள் தொகை எப்பவும் குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே நேற்று நான் ஒரு ஆளை அனுப்பி 10 நூல்கள் வாங்குகிற பொழுதே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இனி நூலுக்குள்ளே நுழைகிறோம். ஞானசேகரன் ஐயா அவர்கள் அருமையாக ஒரு முறை சொல்லியிருக்கிறார். சுருக்கமாக சொன்னால், பாயிரத்திலே 6 பாடல்கள். விநாயகரை வணங்குகிறார், சிவத்தை வணங்குகிறார். நூல் கற்பது, நூலினுடைய வழி, நூலினுடைய கற்க வேண்டியவர்கள் யார் போன்ற பல விடயங்களை சொல்கிறார். அதற்கு பிறகு அவையடக்கம் சொல்கிறார். 6 பாடல்களிலே அந்த பாய்கறிகள் முடிகிறது. அதைத் தொடர்ந்து அளவையியல் வருகிறது. அளவைகளுடைய வகைகள் சொல்லப்படுகிறது. நேர்முகமாக சொல்லப்பட்ட அளவை விடயங்கள் பெரும்பாலும் படித்து விட்டோம். இனி கோழிகள் பற்றி படிக்க, அதையும் சீக்கிரம் படிப்போம் என்பதை சொல்லி, காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்ற 3 பிரமாணங்களையும் சித்தாந்திகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றைய பிரமாணங்கள் அதற்குள்ளே அடங்குவதாக கருதுகிறார்கள் என்ற அளவிலே பிரமாணவியலும் முடிகிறது. அதற்கு பிறகு நேராக நூலுக்குள்ளே நுழைகிறார். பதிப சுபாசம் என்ற முப்பொருளிலே பதிவு உயர்ந்தது என்ற காரணம் கொண்டு வரிசை மரபு பேணுகிற அந்த அடிப்படையிலே முதலிலே பதி உண்மையும் பதி இலக்கணமும் சொல்லப்படுகிறது. இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நிறுவி அவனுடைய தன்மைகள் சொல்லப்படுகின்றன. அதற்கு பிறகு இறைவனுக்கும் சிற்றறிவுள்ள உயிர்களுக்கும் இடையில் நிற்கிறதாகிய மலங்கள் பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அதிலே கண்ம வினை பற்றி முதலிலே சொல்கிறார். கண்மம் என்பது நாம் செய்த மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்த வினைகள். அந்த வினைகளை அந்த வினைகளினுடைய பயனை நாமே அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வினை கொள்கை. அவரவர் செய்த வினைகள் அவரவராலே புசிக்கப்பட்டே நிறைவேறும் என்பதுதான் நம்முடைய சித்தாந்த கொள்கை. ஆகவே ஒரு பிறவியிலே நாம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் விருப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பதெல்லாம் என்று புதுப்பட சொல்லக்கூடாது. விருப்போடு செய்கிற செயல்கள் எல்லாம் ஆகாமிய வினையாக மாறுகிறது. அவை புத்தி தத்துவத்திலே சேமிக்கப்பட்டு நிற்கிற பொழுது சஞ்சித வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த சஞ்சித வினையிலே பக்குவப்பட்ட வினைகள் தொகுத்து தரப்பட்டு ஒரு பிறவிக்கு நாம் அனுபவிக்க கொண்டு வருகிற பொழுது அது பிராப்த வினை என்று சொல்லப்படுகிறது என்று நாம் படித்தோம். இந்த வினைகளை பற்றி விவரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மாயை பற்றி சொல்ல தொடங்குகிறார். மாயை என்பது அலமாகவும் அலம் நீக்கும் மருந்தாகவும் நிற்கின்ற ஒன்று. ஏனென்றால் உயிர்கள் மாயைக்குள்ளே நுழைந்துதான் கண்ம வினைகளை தீர்க்க வேண்டி இருக்கிறது. கண்மம் தீருகிற பொழுது ஆணவம் வழிகடும். அதனாலே ஆன்மா முத்திப்பேரடையும் என்பதுதான் சித்தாந்தம் படிக்கிற நாம் இதுவரை தெரிந்து கொண்டிருக்கிற அடிப்படை விஷயம். அப்போ மாயைக்குள்ளே உயிர் செயல்பட வேண்டும். உயிர் ஏற்கனவே ஆணவத்தின் பயப்பட்டு பாடான நிலையிலே கிடக்கிறது. அதனை அந்த வினையிலே இருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். ஆணவத்தினுள்ளே இருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். விருப்பு வெறுப்பு காரணமாக உயிர்களுக்கு வினை சேர்ந்த பிறகு அதை ஒரு பிறவிக்கு கொண்டு அனுபவிக்க செய்கிறான். அந்த பிறவிக்கு கொண்டு அனுபவிப்பதற்கான விடயங்களை எல்லாம் மாயை நமக்கு நல்குகிறது. அறிவற்று கிடக்கிற ஆன்மாவை இயங்கச் செய்வதற்காக இறைவன் முதலிலே மாயையின் சுத்த பகுதியிலே தான் சக்திரு கலப்பினாலே இறங்கி நின்று உயிர்களை செயல்படுத்துவதற்கான உபகாரத்தை செய்கிறான்.
அப்படி இறைவன் இறங்கி வருகிற பொழுது சுத்தமாயை என்று அந்த மாயைக்கு பெயர். அந்த மாயையிலே 5 தத்துவங்கள் உருவாகின்றன. அதை சுத்த தத்துவங்கள் என்று சொல்கிறோம். சிவம், சக்தி, நாதம், சிவம், நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று அந்த 5 தத்துவங்களும் பேசப்படுகின்றன. அதிலே நின்று இறைவன் உயிர்களை வெளிப்படுத்துகிறான். அந்த சுத்த தத்துவங்களிலும் ஆன்மாக்கள் ஜீவிக்கின்றன, பிரபஞ்சங்கள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இறைவனாலேயே இயக்கப்படுகிற பொழுது கல்லாக கிடந்த அந்த ஆன்மா முதலிலே பிறவிக்கு கொண்டு வரப்படுவதற்காக ஒரு பிறவியிலே அது அனுபவிக்கப்படுகிற வினைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. பிறகு அதற்கான காலம் தீர்மானிக்கப்பட்டு அதற்கு பிறகு அது வினை தீர்மானிக்கப்படுகிறது. காலத்தை கால தத்துவம் என்று சொல்லி அனுபவிக்க கொண்டு வருகிற வினைகளை நியதி தத்துவம் என்று நாம் சொல்லுகிறோம். காலமும் நியதியும் தயாரான பிறகு ஆன்மா செயல்பட வேண்டும். அது செயலற்று கிடக்கிறது. இறைவன் அதனை சற்று செயல்பட வைக்கிறான். அதனுடைய உறக்கத்தை சிறிது கலைத்து விடுவது போல அதனை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அதை இயங்கச் செய்கிறான். அப்படி இயங்கச் செய்கிற பொழுது அது கலா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இயக்கம் உண்டாவுடனே அறிவுண்டாகிறது. அதை வித்யா தத்துவம் என்று சொல்கிறோம். அறிவுண்டாடுடனே விருப்பம் உண்டாகிறது. அதனை அராக தத்துவம் என்று சொல்லுகிறோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த 5 தத்துவங்களுக்குள்ளும் உயிர் இயங்க தலைப்படுகிற பொழுது அதற்கு ஒரு வடிவு ஏற்படுகிறது. அந்த ஏற்பட்ட வடிவ நிலையை நாங்கள் புருட தத்துவம் என்று சொல்லுகிறோம். இவையெல்லாம் அசுத்த மாயையிலே நிகழ்கிற விடயங்கள். ஆகவே அசுத்த மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கின்றவர்களும் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. உயிர் இயங்கு நிலைக்கு வருகிறது. இனி உயிர் தன் வினையை, தன்னுடைய கர்ம அனுபவங்களை தீர்ப்பதற்காக அதற்கு தனுகரண போகங்களை இறைவன் உபகரிக்கப் போகிறான். அதையும் மாயையிலிருந்துதான் செய்கிறான். அதற்கு உபயோகப்படுகிற மாயையை பிரகிருதி மாயை என்று சொல்கிறோம். அந்த பிரகிருதி மாயை என்பதிலே அது குணங்களினுடைய அவ்வியக்த ரூபமாக அந்த பிரகிருதி மாயை இருக்கும். அந்த குண தத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றும். பிறகு அகங்கார தத்துவம் தோன்றும். அகங்கார தத்துவம் 3ஆக பிரியும். குணவடிவாக இருக்கக்கூடியது அதிலிருந்து தோன்றியபடியால் சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3ஆக பிரியும். அப்படி பிரிகிற பொழுது சாத்வீக அகங்காரத்துக்கு தைசத அகங்காரம் என்றும், ராஜச அகங்காரத்துக்கு வைகாரி அகங்காரம் என்றும், தாமச அகங்காரத்துக்கு பூதாதி அகங்காரம் என்றும் 3 வகையாக பிரிகிறது. அதிலே சாத்விக அகங்காரத்திலே இருந்து அறிவு கருவிகள் தோன்றுகின்றன. மனம், மற்றது மெய்வாய், கண்மூக்கு, செவி என்கின்றதாகிய அறிவு கருவிகள் தோன்றுகின்றன. ராஜச அகங்காரத்திலே இருந்து செயற்கருவிகள், வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்கின்ற செயற்கருவிகள் தோன்றுகின்றன. தாமச அகங்காரத்திலே இருந்து மயக்கத்துக்கு காரணமாகிய தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன. ஞானசேகரம் ஐயா அதை அழகாக சொன்னார். அந்த தன்மாத்திரைகளிலே இருந்து பிறகு பூதங்கள் தோன்றுகின்றன. ஆகவே இவையெல்லாம் சேர்ந்து மொத்தம் 24 தத்துவங்களாக பிரகிருதி மாயையிலே வருகிறது. ஆகவே சிவதத்துவம் 5, அடுத்தது வித்யா தத்துவம் 7, அடுத்தது கடைசியாக வரக்கூடிய ஆன்ம தத்துவம் 24 மொத்தம் 36 தத்துவங்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை அடங்கி போகிறது. இந்த 36 தத்துவங்கள் பற்றிய விவரங்களைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டு வந்தோம். என்னென்ன செய்கிறது, என்னென்ன தத்துவங்கள் எப்படி வந்தது என்று படித்தோம். இதிலே நாங்கள் படித்த 2வது சூத்திரத்திலே
சிவத்தத்துவத்தை விட்டு மற்றைய 31 தத்துவங்களும் விளக்கம் செய்யப்பட்டு வருகிறது. சிவதத்துவம் விரிவாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே நாங்கள் படித்த பதி இலக்கணத்திலே ஒரு பாடலிலே அது விரிவாக ஓரளவு அந்த சிவதத்துவம் ஐந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மிச்ச 31 தத்துவத்தையும் மாயை சார்ந்த தத்துவத்தை இப்பொழுது படித்து நிறைவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி அந்த இடத்திலே இருந்து நாம் நம்முடைய இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஸ்ரீராம் அவர்கள் ஆரம்பிக்கட்டும். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறை இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிக துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழிநூலில் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே முணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவ திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்சரிப்போம் யாமே. பாடல் கடந்த 2 பாடல்கள் பொழிப்புரை பற்றிருந்தீங்க. பாடல் 157 பாடல் தலைப்பு புறப்பூதங்களின் வடிவும் நிறமும் பீஜாக்கரங்களும். பொழிப்புரை. பிருத்திவிக்கு வடிவு நாற்கோணம், நிறம் பொன்மை, பீஜாக்கரம் லகாரம். அப்புவிற்கு வடிவம் இருகோணம், நிறம் வெண்மை, பீஜாக்கரம் பகாரம். தேயுவிற்கு வடிவு முக்கோணம், நிறம் செம்மை, பீஜாக்கரம் ரகாரம். வாயுவிற்கு வடிவு அருகோணம், நிறம் கருமை, பீஜாக்கரம் யகாரம். ஆகாயத்திற்கு வடிவு வட்டம், நிறம் புகைமை, பீஜாக்கரம் ஹகாரம். பாடல் எண் 158. பாடல் தலைப்பு புறப்பூதங்களின் குறியும் அதிதெய்வமும். பொழிப்புரை. பிருத்திவிக்கு அடையாளம் வஜ்ரம், அதிதெய்வம் பிரம்மா. அப்புவிற்கு அடையாளம் தாமரைப்பூ, அதிதெய்வம் விஷ்ணு. தேயுவிற்கு அடையாளம் ஸ்வத்திகம், அதிதெய்வம் ருத்ரன். வாயுவிற்கு அடையாளம் அருபொள்ளி, அதிதெய்வம் மகேஸ்வரன். ஆகாயத்திற்கு அடையாளம் அமிர்தபிந்து, அதிதெய்வம் சதாசிவம். நிவிர்த்தி முதலிய பஞ்ச கலைகளுக்கும் முறையே பிரம்மா முதலியோர் அதிதெய்வங்களாம். இனி புது பாடல். பாடல் படம் நீங்க கேட்டீங்க. படம் அந்த போட்டிருக்காருங்க சரவணன். நல்ல அழகான படம். பாடல் 159. பாடல் தலைப்பு தத்துவங்களின் தொகையும் அவற்றின் இயல்பும். சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5ம் இத்தகைமையின் இயம்பும் இவை 31மாக தத்துவம் 36ஆம். சைதன்யங்கள் 5, சித்த ஆன்மா 1, 30ம் அச்சித்தே செப்பின். பொருளுரை. சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5ம். சுத்த தத்துவங்கள் என்று முச்சூத்திரத்திலே கூறப்பட்ட வித்தையோடு ஈசர் சாதாக்கியம் சத்தி சிவம் என்னும் 5ம் இத்தகைமையின் இயம்பும் இவை 31ம் ஆக இந்த முறைமையிலே கூறிய அசுத்தமாயா தத்துவம் முதல் பிருத்திவி ஈராக அசுத்த தத்துவங்கள் 31மாக தத்துவம் 36ஆம். தத்துவங்கள் 36ஆம். செப்பின் சொல்லுமிடத்து 5 சைத்தன்யங்கள். இவற்றுள் சுத்த தத்துவங்கள் 5ம் சடமாயினும் சிவத்திற்கு சுதந்திர வடிவாகலின் சித்து எனப்படும். ஆன்மா 1 சித்து. புருட தத்துவம் ஒன்றும் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்றலின் சித்து எனப்படும். 30ம் அச்சித்தே. ஏனைய 30 தத்துவங்களும் அச்சித்தாம்.
இப்படி பொருளுரை. சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன ஐந்தும் சுத்த தத்துவங்கள் என்று முச்சூத்திரத்திலே கூறப்பட்ட வித்தையோடு ஈசர், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்னும் ஐந்தும். சுத்த தத்துவங்கள் 5 என்று நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம். அதை ஏற்கனவே ஒரு பாடலிலே சொல்லி இருக்கிறது என்பதை அதிலே குறிப்பிடுகிறார்கள். 86வது பாடலோ ஏதோ ஒன்று எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த தத்துவத்தை இவர்கள் சொல்லுகிற பொழுது கீழிருந்து மேலாக சொல்கிறார்கள். அங்கு வழக்கமாக சிவம், சக்தி, நாதம், சதாக்கியம் என்று சொல்லுகிற வரிசையிலே விட்டு இவர்கள் சுத்த தத்துவத்திலே இருந்து வரிசை சொல்லுகிறார். கீழிருந்து மேலாக நமக்கு அதை காட்டுகிறார். இந்த 5 தத்துவத்தையும் சுத்த தத்துவங்கள் என்று சொல்லுகிற வழக்கம். அதற்கு பிறகு வருகிற 7 வித்யா தத்துவங்களையும் சுத்த தத்துவங்கள் என்று சொல்வது வழக்கம். பின்னாலே வருகிற 24 தத்துவங்களையும் அசுத்த தத்துவங்கள் என்று சொல்வது வழக்கம். இது நாம் ஏற்கனவே படித்துக் கொண்ட ஒன்று. இந்த பாடல் இன்னொரு புது செய்தியை நமக்கு தருகிறது. படியுங்கள். சுத்த தத்துவங்கள் என்று முச்சூத்திரத்திலே கூறப்பட்ட வித்தையோடு ஈசர், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்னும் ஐந்தும் இத்தகைமை சுத்த வித்தை. வித்தையோடு ஈசர், சாதாக்கியம் என்று சொல்லுகிற பொழுது வித்தை என்பது சுத்த வித்தை, அடுத்தது ஈஸ்வர தத்துவம், சாதாக்கியம், அடுத்தது சக்தி, சிவம். இத்தகைமையின் இயம்பும் இவை 31மாக தத்துவம் 36ஆம். இந்த முறைமையிலேயே கூறிய அசுத்த மாயா தத்துவம் முதல் பிருத்திவி ஈராக அசுத்த தத்துவங்கள் 31மாக தத்துவங்கள் 36ஆம். அசுத்த மாயை தத்துவமாக எண்ணப்படுகிறது. அசுத்த மாயா தத்துவம் உட்பட பிருகிதி ஈராக வருகிற தத்துவங்கள் 31. செப்பின் 5 சைத்தன்யங்கள் சொல்லுமிடத்து இவற்றுள் சுத்த தத்துவங்கள் 5ம் சடமாயினும் சிவத்திற்கு சுதந்திர வடிவாகலின் சித்து எனப்படும். இதுதான் நாங்கள் புதிதாக உள்வாங்குகிற செய்தி. இந்த 36 தத்துவத்திலே 5 சுத்த தத்துவம், 7 சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் என்று படித்தோம். இந்த சுத்த தத்துவம் என்று சொல்லப்படுகிற இந்த சுத்தமாயா தத்துவங்களும் சடங்கள் தான் என்றால், எது மாயையினுடைய கூறுகளாக இருக்கிறதோ மாயையின் கூறுகள் எல்லாம் சடங்கள் தான். ஆகவே சுத்தமாயினுடைய கூறுகளாக இருப்பவையும் சடம்தான். ஆனால் அந்த அந்த சுத்தமாயா தத்துவங்களுக்குள்ளே இறைவனுடைய சக்தி ரூபங்கள் இயங்குகிற காரணத்தினாலே அதற்கு ஒரு தகுதி வருகிறது. சுத்தமாயா தத்துவம் மற்றைய தத்துவங்களை இயக்குகிறது. உங்களுக்கு அது புரியும் என்று நினைக்கிறேன். சுத்தமாயா தத்துவங்கள் தான் மிச்ச 31 தத்துவங்களையும் இயக்குகிறது. எப்படி ஒரு சடமாகிய தத்துவத்துக்கு இயக்குகிற ஆற்றல் வரும் என்று கேள்வி வரும். அது இறை சக்தி அதற்குள்ளே புகுந்து நிற்கிற காரணத்தினாலே அதற்கு அறிவு சார்ந்த ஒரு தன்மை அந்த தத்துவங்களுக்கு வந்து விடுகிறது. உயிர் நிற்கிறதுனாலே உடம்புக்கு ஒரு அறிவு சார்ந்த தன்மை வருகிறது அல்லவா? நமக்குள்ளே உயிர் நிற்கிறதுனாலே நாம் உடம்பையும் சடம் என்று சொல்வதில்லை. நாங்கள் பிரித்தால்தான் சடம். உயிரோடு நிற்கிற பொழுது அதை உயிர் பொருளாகத்தான் கருதுகிறோம். உயிர் பிரிந்து விட்ட பிறகுதான் உடம்பு சடமாகிறது. உயிர் நிற்கும் வரைக்கும் அதுவும் உயிர் பொருளாக நின்று அதையும் சேர்த்துத்தான் உயர்தனையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுபோல சிவமாகிய உயிர்த்தன்மை கொண்டிருக்கிறதாகிய இந்த 5 தத்துவங்களும் அறிவு சார்ந்த தத்துவங்களாக கருதுகிறபடியால் இதை சைத்தன்யங்கள் என்று 5ஐயும் சொல்லுகிறார்கள். ஆகவே அது சடங்கள் அல்ல என்ற ஒரு கருத்தோடு பார்க்கப்படுகிறது. அதனாலே அந்த 5 தத்துவங்களும் சுத்த தத்துவங்கள் என்று சொல்லப்பட்டன. இனி அப்போ அந்த 5 தத்துவங்களையும் அறிவுள்ளதான ஒன்றாகத்தான் கருதுகிறோம். அதை முதலிலே சொன்னார். அதை அவ்வளத்தையும் படியுங்கள். இவற்றுள் சுத்த தத்துவங்கள் 5ம் சடமாயினும்
சிவத்திற்கு சுதந்திர வடிவாகலின் சித்து எனப்படும். சிவம் நின்று இயங்குவதற்கு சுதந்திர வடிவமாக இருக்கிறது என்று நாங்கள் முன்னந்த பாடலில் சொல்லுகிறது. இந்த 5 தத்துவங்களும் சிவத்துக்கு வடிவமாக இருக்கிறபடியால் சிவம் சைதன்யம் அறிவு பொருள், அறிவு பொருளை தாங்கி நிற்கிற அந்த தத்துவங்களையும் நாங்கள் அது அறிவு தத்துவம், அறிவுள்ளத ஒன்றாகவே கருதி அதை சுத்த தத்துவம் என்கிறோம். அந்த வரியை திருப்பி ஒரு தரம் படியுங்கள். இவற்றுள் சுத்த தத்துவங்கள் 5 சடமாயினும் சிவத்திற்கு சுதந்திர வடிவாகலின் சித்து எனப்படும். சித்து, உங்களுக்கு அதை ரொம்ப கவனிங்கள். சித்து அசித்து, சித்து என்பது அறிவு பொருள், அசித்து என்பது அறிவில் பொருள். ஆகவே இந்த 5 தத்துவம், சிவதத்துவம் என்று சொல்லப்படுகிற 5ம் சித்து என்றுதான் சொல்லப்படுகிறது. உண்மையில் மாயா ரூபமாக இருக்கிறபடியால் அது அசித்தாகத்தான் இருக்க வேண்டும். என்ன, எல்லா தத்துவங்களும் இங்கே 36 தத்துவமும் மாயையிலே உண்டானவை. ஆகவே அதை அசித்தாக கொள்ள வேண்டும். சிவத்துக்கு சுதந்திர வடிவமாக இருக்கிறபடியால் முதல் 5ஐயும் சித்தென்றே சொல்லுகிறார்கள். உடம்பை உயிர் பொருளாக கருதுவது போல இறை சக்தி நின்று இயங்குவதனாலே அது உயிர் பொருளாக கருதப்படுகிறது, அறிவு பொருளாக கருதப்படும். அதை சித்து என்கிறோம். இனி அடுத்ததற்கு வருகிறோம். படியுங்கள். ஆன்மா ஒன்று சித்த சித்து, பொருட தத்துவம் ஒன்றும் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்றலின் சித்த சித்து எனப்படும். இதுவும் நமக்கு புதிது. அதாவது ஒவ்வொரு படியாக நம்மை ஏற்றி கொண்டு போகிறார்கள். இப்போ நாங்கள் சுத்த தத்துவம், சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் என்று படித்தோம். இப்ப இதிலே சித்து அசித்து என்று பிரிக்கிறார்கள். 5 தத்துவத்தையும் சித்து அறிவு பொருள் என்று எடுத்துக்கொண்டார்கள். இயக்குகிற காரணத்தினாலே அறிவு பொருள். அடுத்ததாகிய 7 தத்துவம் நாங்கள் உடனே நினைப்போம் அவை அறிவா உள்ள பொருளாகவும் அறிவில் பொருளாகவும் இருக்கும் என்ற நாங்கள் எங்களுடைய அறிவின்படி சித்து அசித்து சித்தசித்து என்பதுதான் எங்களுக்கு தெரிந்த நிலை. ஆகவே நாங்கள் இப்ப சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆத்ம தத்துவம் என்று படிக்கும் பொழுது சிவதத்துவத்தை சித்தென்று சொன்னபடியால் அடுத்ததாக இருக்கிற 7ம் சித்தாசித்து என்று நாங்கள் நினைப்போம். அப்படி இல்லை என்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பின்னாலே வரக்கூடிய இந்த 7 தத்துவத்திலே, அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, இந்த 7லே புருடன் மட்டும் அறிவுள்ள பொருளாக கருதப்படும். அங்கேயும் எப்படி இந்த உடம்புக்குள்ளே உயிர் நிற்கிறபடியால், சிவமாகிய உயிர் நிற்கிறபடியால் அதை அறிவு பொருள் என்றோம். இப்ப இந்த 7 தத்துவத்திலே புருட தத்துவத்துக்குள்ளே உயிர் நிற்கிறது. உங்களுக்கு அது புரியும் என்று நினைக்கிறேன். புருட தத்துவத்துக்குள்ளே தான் காலத்துக்குள்ளே, காலம், நீதி எல்லாம் கருவிகளாக பயன்படுபவை. புருட தத்துவம் இவற்றை எல்லாம் கொண்டு இயங்கும் தன்மை கொண்டிருக்கிறபடியால் புருட தத்துவத்தை அதையும் நாங்கள் அறிவு பொருளாக எடுக்கலாம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், அதுக்கு சுய அறிவு கிடையாது. எதை சாருகிறதோ அதனுடைய அறிவை பெறும். ஆணவத்தை சார்ந்தால் ஆணவ வயப்படும், இறையை சார்ந்தால் இறை வயப்படும். ஆகவே அது அறிவு பொருளும் தான், அறிவில் பொருளும் தான். அறிவு பொருளாக இருந்தால் சுத்தமாக அதற்கு சொந்த அறிவு இருக்க வேண்டும். இதுக்கு சொந்த அறிவும் இல்லை. நாங்கள் புல்லறிவாண்மையிலே படுத்தது போலதான், ஏகவும் செய்கிறான் தான் தேரான் என்ற மாதிரி. இது சுய அறிவு இருக்கிறது, ஆனால் சுய அறிவு இல்லை. அறிவு இருக்கிற காரணத்தினாலே அது சித்து, சுய அறிவு இல்லாத காரணத்தினாலே அது அசித்து. ஆகவே 5 தத்துவமும் நாங்கள் சித்தென்று கொள்கிறோம். வித்யா தத்துவத்திலே புருட தத்துவத்தை மட்டும் நாங்கள் சித்தாசித்து என்று பிரித்துக் கொள்கிறோம். சித்தாசித்தாக இருக்கு. அது ஒன்றுக்கு மட்டும் இந்த தன்மை உண்டு. அது அறிவு பொருளாகவும் இருக்கும், அறிவில் பொருளாகவும் இருக்கும். பின்னாலே வருகிற இந்த 24 தத்துவமும் அறிவில் பொருளிலே சேரும். அப்போ அறிவு பொருள், அறிவு இல் பொருள், பிறகு இல் பொருள் என்று 3ஆக இந்த தத்துவங்களை பிரித்து காட்டுகிறார்கள். இது எங்களுக்கு நாங்கள் படித்து கொண்டு வர வருத்தில் ஒவ்வொரு விஷயமா குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் சேர்க்கிறோம். இந்த இடத்திலே எங்களுக்கு வித்யா தத்துவத்திலே புருட தத்துவம் தான் சித்தாசித்தாக இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. புருட தத்துவம் ஒன்றும் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்றலின் சித்த சித்து எனப்படும். சிவத்தை சாருகிற பொழுது அது சித்து,
மலத்தை சாருகிற பொழுது அது அசித்து, அதனாலே சித்தாசித்து என்று சொல்லப்படுகிறது. 30 அச்சித்தே, ஏனைய 30 தத்துவங்களும் அச்சித்தாம். அப்போ நாங்கள் பிரிக்கிறது அப்ப 31 தத்துவம், அதுல ஒரு தத்துவம் சித்தாசித்து, மிச்ச 30 அசித்து. அதற்கு அறிவென்றது கிடையாது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, இவ்வளவும் இந்த எங்களுடைய வித்யா தத்துவத்திலே அசித்து. அதுபோல பின்னாலே வர்ற 24 அசித்து. அப்போ 36 தத்துவத்திலே அறிவுள்ள பொருள்களாக தத்துவங்களாக கருதப்படுபவை 6 தத்துவங்கள். சிவதத்துவம் 5 எப்பொழுதும் சித்து. இந்த புருட தத்துவம் மட்டும் சித்தாகவும் இருக்கும். அசித்த சிவத்தை சேருகிற பொழுது சித்தாக இருந்து மலத்தை சேருகிற பொழுது அசித்தாக மாறுகிறபடியால் அது சித்தாசித்து. மற்றைய 24 தத்துவமும் எப்பொழுதும் அதற்கு அறிவு சார்ந்த நிலை இல்லை என்றபடியால் அவற்றை அசித்து என்று சொல்லுகிறோம். ஏனைய 30 தத்துவங்களும் அஜித்தாம். குறிப்புரை: முன்னமே சொன்ன 5 செய்யுள் 86 பார்க்க. அந்த இரண்டாம் சிவதத்துவம் 5 பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா. இது படிச்சு முடிச்சு வகுப்பு முடிஞ்சோன்னா புத்தகத்தை மூடாம அந்த பாட்டை ஒரு தடவை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. பக்கம் 213 இருக்குங்க. அடுத்து 2ஆம் குறிப்பு சித்த சித்து. சித்தும் அஜித்தும். சித்து அறிவுடையது, அஜித்து அறிவில்லது. பொழிப்புரை: சுத்த தத்துவங்கள் 5 அசுத்த தத்துவங்கள் 31 சேர்ந்து தத்துவங்கள் 36. இவற்றுள் சுத்த தத்துவங்கள் சித்து எனப்படும், புருட தத்துவம் சித்தச்சித்து எனப்படும், மற்றைய 30 அச்சித்து எனப்படும். பாடல் 159 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு: தத்துவங்களின் தொகையும் அவற்றின் இயல்பும். பொழிப்புரை: சுத்த தத்துவங்கள் 5 அசுத்த தத்துவங்கள் 31 சேர்ந்து தத்துவங்கள் 36. இவற்றுள் சுத்த தத்துவங்கள் சித்து எனப்படும், புருட தத்துவம் சித் அச்சித்து எனப்படும், மற்றைய 30 அஜித்து எனப்படும். பாடல் 160. பாடல் தலைப்பு: தத்துவங்களின் வகை. 5 சுத்தத்தின் கீழ் 7 சுத்தாசுத்தம். அசுத்தம் தந்திடும் புமான் கீழ் எண்மூன்றாய தத்துவம் சீவர்க்கு வந்திடும். பிரேரகாண்டம் மருவும் போசயித்திரத்தோடு அந்தமில் அணுக்களுக்கு போக்கிய காண்டமாமே. பொருளுரை: சில புது சொற்கள் இந்த பாடலிலே நமக்கு அதிகமாக போன்றன, முன்பும் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்க படியுங்க, நான் சொல்றேன். வந்துருங்க. திருவருட்பயன் உரையில கொடுத்தாருங்க ஐயன். ஆமா. பொருளுரை: மேற்கூறிய 5 சுத்த தத்துவங்களும் 5 சுத்தத்தின் கீழ் 7 சுத்தாசுத்தம். 5 சுத்த தத்துவங்களின் கீழாக உள்ள அசுத்தமாயா தத்துவம் முதலிய 7 சுத்தாசுத்தங்களும் அசுத்தம் தந்திடும் புமான் கீழ் எண்மூன்றாய தத்துவம். அசுத்த மாயையிலே தோன்றும் புருட தத்துவத்திற்கு கீழாக உள்ள 24 அசுத்த தத்துவங்களும் சீவர்க்கு வந்திடும், உயிர்களுக்கு வந்து பொருந்தும். அந்தமில் அணுக்களுக்கு உயிரோடு தத்துவங்கள் உயிரோடு பொருந்துகிற வகையிலே சொல்லுகிறார். என்னென்ன தத்துவங்கள் வந்து பொருந்துகிறது. 3 என்றால் 24. அப்ப வாய்ப்பாடுன்னு தெரிஞ்சாதான் சித்தாந்தம் படிக்கலாம். அதுக்கும் கல்குலேட்டர் எடுக்கக்கூடாது. 24 தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து ஆன்மாவை வந்து பொருந்துகின்றன என்கிறார். சீவர்க்கு வந்திடும், உயிர்களுக்கு வந்து பொருந்தும். அந்தமில் அணுக்களுக்கு அம்மூவகை தத்துவங்களும் எண்ணில்லாத உயிர்களுக்கு பிரேரகாண்டம் பிரேரக காண்டமும் மருவு போசயத்திரத்தோடு போக்கிய காண்டமாம். உயிர்களை பொருந்தும் போசயத்திரு காண்டமும் போக்கிய காண்டமுமாம். திருப்பி படிங்க. அம்மூவகை தத்துவங்களும் எண்ணில்லாத மூவகை தத்துவங்கள் சுத்தமாயை அசுத்தம் 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 ஆகிய மூவகை தத்துவங்களும்
அம்மூவகை தத்துவங்களும் எண்ணில்லாத உயிர்களுக்கு பிரேரக காண்டமும் உயிர்களை பொருந்தும் போசயத்திரு காண்டமும் போகிய காண்டமுமாம். 3 காண்டங்களாக பிரிக்கப்படுகிறது. அதுல பாருங்கள், இந்த பாடல்களிலே வந்து விடுகிற சொற்கள் கூட புறம் எண்ணில்லாத உயிர்களுக்கு என்று பாட்டு வருது. எப்போ நாங்க முன்பு உயிர்களுக்கு அளவு கணக்கு இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட உயிர்களுக்கு இந்த தத்துவங்கள் எப்படி உபகாரம் செய்ய போவதென்றால் 3 காண்டங்களாக பிரித்து அதை சொல்கிறார்கள். இந்த திருப்பி படியுங்கள். அம்மூவகை தத்துவங்களும் எண்ணில்லாத உயிர்களுக்கு பிரேரக காண்டமும் உயிர்களை பொருந்தும் போசயத்திரு காண்டமும் போகிய காண்டமுமாம். 3 வகை. ஒன்று அதை பிரேரிப்பது, அடுத்தது போசயத்திரு அதாவது அனுபவிப்பது, மூன்றாவது போகிய காண்டம். போக்கியம். இல்ல நீங்க படிங்க, திருப்பி அதை தொடர்ந்து படிங்க, நான் சொல்றேன். சரி. குறிப்புரை. 5 சுத்தம். சுத்தவித்தை முதல் சிவதத்துவம் ஈராக உள்ள 5ம் அங்குள்ள ஆன்மாக்களுக்கு சர்வஜத்துவ சர்வ கர்த்தத்துவங்களையும் உண்டாக்குகின்றமையால் சுத்த தத்துவம் எனப்படும். சுத்தாசுத்த தத்துவங்களை பிரேரிக்கையால் பிரேரக காண்டம் எனப்படும். இந்த சிவதத்துவம் 5ம் பிரேரக காண்டம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் சொல்லுகிறார், 2 காரணம் சொல்லுகிறார். என்ன? ஆன்மாக்களுக்கு சர்வஜத்துவ சர்வ கர்த்தத்துவங்களை உண்டாக்குகின்றமையால் சுத்த தத்துவம் எனப்படும். அதுக்கு முதல் ஒரு வரி இருக்கு. சுத்தவித்தை முதல் சிவதத்துவம் ஈராக உள்ள 5ம் அங்குள்ள ஆன்மாக்களுக்கு சர்வஜத்துவ சர்வ கர்த்தத்துவங்களை உண்டாக்குகின்றமையால் சுத்த தத்துவம் எனப்படும். இறைவனை பற்றி நாங்கள் படிக்கிற பொழுது அவனுக்கு எல்லா அறிவும் உண்டு, எல்லா செயலும் முடியும், எல்லா அறிவையும் அறிய முடியும், எல்லா செயலையும் செய்ய முடியும். எல்லா அறிவையும் உடையவன் என்றபடியால் சர்வஜன் என்று அவனுக்கு பெயர். எல்லா செயலையும் செய்யக்கூடியவன் என்றபடியால் சர்வகிருத்தன் என்று அவனுக்கு பெயர். எல்லா கிரியைகளையும் செய்யக்கூடியவன். இப்போ என்னவென்று கேட்டால், சிவதத்துவங்கள் 5லே சிவன் சக்தி கலப்பினாலே 5 நிலையிலே இறங்கி நிற்கிறான். இதுதான் சிவதத்துவம் 5. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், இந்த தத்துவங்களிலேயும் உயிர்கள் பொருந்தி படிப்படியாக ஏறி ஏறி சிவதத்துவத்துக்குள்ளே போய் அங்கே அந்த உயிர்கள் தங்கி நிற்கும். அங்கே அதுக்கு புவனங்கள் உண்டு, அங்கே அதற்கு தனு உண்டு, கர்ணம் உண்டு, புவனம் உண்டு, போகம் உண்டு. அது நம்மை போன்றது அல்ல. அது சிவதத்துவத்துக்குள்ளே போற ஜீவனுக்கான நிலைமை வேறு. ஊர்ல இருக்கிற சாதாரண லொட்ஜும் ஹோட்டல் தான். நம்ம டவுனுக்குள்ளே சென்னைக்குள்ளே வந்து விட்டால் இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதியான ஹோட்டலும் ஹோட்டல் தான். பெரிய பெரிய கோடீஸ்வரர் வாழ்கிற 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலும் ஹோட்டல் தான். ஆனால் அங்கங்க அனுபவிக்கிற அனுபவங்கள் வேறு. இங்கே இருக்கிற அனுபவம் வேறாயிருக்கும். அதுபோல சிவதத்துவத்திலே வாழுகிற புவனத்திலே இருக்கிற உயிர்கள், அதுகள் தகுதி பெற்ற உயிர்கள். அவற்றினுடைய தகுதி என்பது வேறு. அவற்றினுடைய தகுதியிலே சிறப்பு தகுதி என்னவென்றால், சிவத்தாலே நேரடியாக இயக்கப்படுகிற புவனங்களிலே வாழுகிற காரணத்தினாலே சிவனுக்கு இருக்கக்கூடியதாகிய அந்த சர்வகிருத்தம் சர்வஜம் என்கின்ற தகுதிகள் அந்த உயிர்களுக்கும் வந்துவிடும் என்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? சிவதத்துவத்திலே வாழுகிற உயிர்களுக்கு அதனாலேதான் பின்னாலே வருகிற தத்துவங்களை இயக்குவதற்கு இதிலே சில உயிர்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பஞ்சகிருத்திய சக்தியை கொடுத்து சிவன் இயக்குறான். அப்படி வந்தவர்கள் தான் ஸ்ரீகண்டருத்ரர், அனந்ததேவர் போன்றவர்கள் எல்லாரும். ஆகவே இந்த சிவதத்துவ புவனத்திலே இருக்கிறவர்கள், அவர்களை அதை 3 காண்டங்களாக பிரிக்கிற பொழுது முதல் காண்டத்திலே இருக்கிறவர்களுக்கு என்ன பெயர் சொல்கிறார்கள்? பிரேரகாண்டம். பிரேரக காண்டம். இவர்கள் தான் மற்றவர்களுக்கு பிரேரிப்பார்கள். நாங்கள் இந்த கூட்டங்களில் நான் இதை பிரேரிக்கிறேன், நான் மோதிக்கிறேன் அல்லவா, அந்த பிரேகம்தான். அவர்கள் இறை சக்தியை பெற்று சர்வ செயலையும் செய்கிற, சர்வ அறிவையும் பெறுகிற தகுதி பெற்றிருக்கிறபடியால்
மற்றவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்ற காரணத்தினாலே அது பிரேரக காண்டம் என்று சொல்லப்படுகிறது. சுத்த வித்தை முதல் சிவதத்துவம் ஈராக உள்ள ஐந்தும் அங்குள்ள ஆன்மாக்களுக்கு சர்வஜத்வ சர்வ கர்த்தத்துவங்களை உண்டாக்குகின்றமையால் சுத்த தத்துவம் எனப்படும். சுத்தாசுத்த தத்துவங்களை பிரேரிக்கையால் பிரேரக காண்டம் எனப்படும். பிரேரித்தல் அதுக்கு 2 பேர் சொல்லுகிறார்கள். என்ன பேர்? திருப்பி அந்த படியுங்கள். திருப்பி படிங்க. சுத்த வித்தை முதல் சிவதத்துவம் ஈராக உள்ள ஐந்தும் அங்குள்ள ஆன்மாக்களுக்கு சர்வஜத்வ சர்வ கர்த்தத்துவங்களை உண்டாக்குகின்றமையால் சுத்த தத்துவம் எனப்படும். சுத்த தத்துவம் என்றதுக்கு பெயர் அது வந்ததுக்கு காரணம் அது சர்வஜ சர்வத்த தகுதியை அந்த உயிர்களுக்கு கொடுப்பதால் சுத்த தத்துவம் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது சொல்ல போகிறார், சுத்த தத்துவங்களை பிரேரிக்கையால் பிரேரக காண்டம் எனப்படும். இங்கே இருந்து அவற்றை பிரேரிக்கிற காரணத்தினாலே இதே சுத்த தத்துவத்துக்கு பிரேரக காண்டம் என்று பெயர். ஆகவே சுத்த தத்துவம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு ஒரு காரணம், பிரேரக காண்டம் என்ற பெயர் வந்தது என்பதற்கு காரணம். 2ஐயும் சொல்லிவிட்டார். பிரேரித்தல் என்றால் சிவசக்தி சுத்த தத்துவங்கள் வாயிலாக சுத்த தத்துவங்களை காரியப்படுத்துதல். சிவசக்தி சுத்த தத்துவங்களுக்குள்ளே நின்று சுத்த தத்துவங்களை காரியப்படுத்தும். அதனாலேதான் இதற்கு பிரேரித்தல் என்ற அர்த்தத்திலே பிரேரக காண்டம் என்று இதற்கு பெயர் வந்தது என்கிறார். பிரேரகம் ஏவுதல் அல்லது செலுத்துதல். பிரேரகம் என்பதற்கு ஏவுதல் அல்லது செலுத்துதல் என்று பொருள். காண்டம் என்றால் கொத்து அல்லது கூட்டம் என்று பொருள். காண்டம் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் தருகிறார். தமிழிலே அகராதியை பார்த்தீர்கள் இந்த சொற்களுக்கு இன்ன பொருள் இருக்கு. காண்டம் என்றால் ஒரு பல விஷயங்கள் தொகுத்த ஒரு தொகுப்புக்கு காண்டம் என்று பெயர். யுத்த காண்டம். நாங்கள் ராமாயணத்தில் படிக்கிற பொழுது காண்டங்கள் நூல்களை காண்டங்களாக பிரிப்பார்கள், வேறு இயலராக பிரிப்பார்கள். அப்படி பிரிக்கிற முறை உண்டு. காண்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை தொகுத்து தருவது காண்டம். இவை சுத்தாத்துவா என்றும் சொல்லப்படும். இதற்கு சுத்த தத்துவம் என்று ஒரு பெயர் படித்துவிட்டோம், பிரேரக காண்டம் என்று படித்து விட்டோம். 3வது பெயர் இந்த சிவ தத்துவங்கள் ஐந்துக்கும் சுத்தாத்துவா என்று பெயர். அத்துவாக்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், இது சுத்தாத்துவாக்கள் என்று இந்த 5ஐயும் சொல்வார்கள் என்கிறார். 2ஆம் குறிப்பு, சுத்தத்தின் கீழ் 7 சுத்தம். அசுத்தமாயா தத்துவம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அடுத்த தத்துவங்கள் 7. இவை சுத்தம் என்றும் போக காண்டம் என்றும் போசயித்ரு காண்டம் என்றும் மிச்சிரம் என்றும் மிச்சிராத்துவா என்றும் வித்யா தத்துவம் என்றும் சொல்லப்படும். இதுக்கு 5-6 பேர் வந்து விட்டது. என்ன என்று சொல்லுகிறார். என்னென்றால் சொல்லுங்க. போக காண்டம் அனுபவத்துக்கு உட்படுகிறபடியால் அது போக காண்டம். காண்டமாக பிரிக்கிற பொழுது அது போக காண்டம் என்று அதற்கு பெயர். போசயித்ரு காண்டம் முதல் 5க்கும் பிரேரக காண்டம் என்று பெயர். இது போகத்துக்கு வருகிறார், போக காண்டம் என்று பெயர். எதுக்கு? சுத்த தத்துவங்களுக்கு போக காண்டம் என்பது ஒரு பெயர், காண்டமாக பிரிக்கையிலே. போசயித்ரு காண்டம் என்றும். அந்த போசைத்ரு என்பதற்கு அவர் கீழே எங்களை புதுச்சொல் என்றபடியால் கீழே உரை குறிப்பிலே அதற்கு பொருள் தருகிறார். நேரம் அதை பார்க்க முடியுதா உங்களால? போகத்தை உண்டாக்குதலால் போசயித்ரு காண்டம் அப்படிங்கிறார். போகத்தை உண்டாக்குகிற காரணத்தினாலே போசயித்ரு காண்டம் என்று பெயர். இந்த சொற்கள் ஒன்றும் பெரிய குழம்ப தேவையில்லை, நாங்கள் பரீட்சைக்கு படிக்கவில்லை என்றபடியால் இந்த சொல் இன்ன விஷயத்தை தருகிறது என்று தெரிந்தால் சரி. ஏன் போசயித்ரு காண்டம்? அந்த சொல் பரீட்சை என்றால் வேறு இடங்களிலே வரும். ஆகவே போசயித்ரு காலம் என்ற காரணம் என்றால் என்ன சொல்கிறார்கள்? ஆன்மாக்களுக்கு போகத்தை கொடுத்து புசிப்பிக்கையால் போக காண்டம் எனப்படும். ஆன்மாக்களுக்கு சகாயமாய் நின்று போகத்தை உண்டாக்குதலால்
போசகித்திரு காண்டம் எனப்படும். அடுத்தது மிச்சிரம் என்றும். மிச்சிரம் என்றால் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மிஸ்ரம் தான் இங்க தமிழிலே மிச்சிரம் என்று எழுதுகிறார்கள். மிஸ்ரம் என்றால் கலப்பு. தமிழ்ல மிக்ஸ் பண்ணுறது என்று சொல்றதுல கலப்பு வர்றது போல இங்கிலீஷிலே, அது மாதிரி ரெண்டு சேர்ந்து கலக்கிற பொழுது வடமொழியிலே மிஸ்ரம் என்பார்கள். இந்த தாளத்திலே மிஸ்ர சாப்பு அப்படியே தாளங்களுக்கு பெயர் வைத்திருக்கு. ரெண்டு தாளம் கலந்தால் அதுக்கு மிஸ்ரம் என்று பெயர். அதுபோல இங்கேயும் ரெண்டு கலக்கிறது, சுத்தமும் இருக்கிறது அசுத்தமும் இருக்கிறபடியால் அதற்கு மிஸ்ரம் என்றும் அந்த வித்யா தத்துவங்களுக்கு பெயர் உண்டு என்கிறார்கள். மூன்றாவது பெயர் அது. ஆங்கிலத்துல மிக்சர்னு சொல்றது அதாங்க, நம்ம மிக்சர் அதுல இருந்தா வருது. மிச்சிரம் என்றும் மிச்ராத்துவா என்றும். அது இங்கே எப்படி சுத்தாத்துவா என்று சொன்னது போல அதுக்கு மிச்ராத்துவா என்றும் பெயர் உண்டு. வித்யா தத்துவம் என்றும் சொல்லப்படும். இது 5 பெயர் அதுக்கு வந்து விடுகிறது. சோ இவை சுத்தாசுத்தம் என்றும் போககாண்டம் என்றும் போஜகித்ரு காண்டம் என்றும் மிச்சிரம் என்றும் மிச்சிராத்துவா என்றும் வித்யா தத்துவம் என்றும் சொல்லப்படும். இவை ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு சிறு தொழில்களை, அதாவது கிஞ்சித் ஞத்வம் கிஞ்சித் கர்த்திருவம் விளக்குதற்கு சாதனம் ஆகையால் சுத்தமாயும் சூக்கும தேகத்தின் வழியாக குணரூபமாகிய சுகதுக்க மோகங்களை உண்டாக்குவதற்கு சாதனமாகையால் அசுத்தமாயும் இருத்தலால் சுத்த அசுத்தம் எனப்படும். இந்த 2வது வித்யா தத்துவங்கள் சுத்தமாகவும் இருக்கும் அசுத்தமாகவும் இருக்கும். அதற்கு கொஞ்சம் அறிவு உண்டு. கிஞ்சித்து என்றால் கொஞ்சம். அது நாங்கள் எனக்கு சரிசித்தாந்த வகுப்பை நான் கிஞ்சித்தும் விரும்ப மாட்டேன் என்றால் கொஞ்சமும் விரும்ப மாட்டேன் என்று பல பேர் சொல்வார்கள். நீங்கள் நிறைய விரும்புகிறீர்கள், அது வேறு. நான் பொதுவில் சொல்லுகிறேன், கிஞ்சித்து என்றது மிக கொஞ்சம். இந்த வித்யா தத்துவத்திலே இருக்கிற பொழுது அதற்கு ஒரு கொஞ்சம் அறிவு வருகிறது. அதைத்தான் விளக்கம் பண்ணுகிறார். அதை படியுங்கள் திருப்பி. இவை ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு சிறு தொழில்களை, அதாவது இவை வித்யா தத்துவங்கள். சுத்த தத்துவங்கள் முற்றறிவு முழு செயல்களை தந்தபடியால் அது சுத்த தத்துவம். இது சிற்றறிவு சிறு தொழிலை தருகிறபடியால் இது என்ன சொல்லப்படுகிறது? தத்துவம் என்கிறது. அப்ப அதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது. ஆகவே அதை அறிவில் பொருள் என்றும் சொல்ல முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. சிவம் அறிவு பொருள், சடங்கள் மற்றவையெல்லாம் அறிவில் பொருள். இந்த ஆன்மாவுல பிரச்சனை என்னவென்றால் அது அறிவு இருக்கவும் செய்கிறது, இல்லாமலும் இருக்கிறது. கொஞ்சம் இருக்கிற காரணத்தினாலேயே அது கொஞ்சமாவது இருக்கிறபடியால் அது அறிவு பொருள் என்று சொல்லவும் வேண்டி இருக்கிறது. அதே நேரத்திலே அதுக்கு சுயமாக செயல்பட முடியாத காரணத்தினாலே அறிவில் பொருள் என்றும் சொல்ல வேண்டி இருக்கிறபடியால் அது சுத்தாசுத்தம் என்று சொல்லப்படுகிறது என்கிறார். இவை ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு சிறு தொழில்களை, அதாவது கிஞ்சித் ஞத்வம் கிஞ்சித் கர்த்திருவம் விளக்குதற்கு சாதனமாகையால் சுத்தமாயும் சூக்கும தேகத்தின் வழியாக குணரூபமாகிய சுக துக்க மோகங்களை உண்டாக்குவதற்கு சாதனமாகையால் அசுத்தமாயும் இருத்தலால் சுத்த அசுத்தம் எனப்படும். இந்த மாய இந்த வித்யா தத்துவங்கள் தான் நமக்கு பிறகு அங்காலே வரக்கூடிய அந்த 24 தத்துவங்களையும் இயக்க போகிற சாமான்கள். சுய அறிவும் ஒரு சின்ன அறிவும் தருகிறபடியால் அது அறிவு பொருளாகவும் கருதப்படும். அறிவில்லாத விடயங்களை உண்டாக்குகிறபடியால் அறிவில் பொருளாகவும் கருதப்படும். ஆகவேதான் இதற்கு இந்த 2ம் கலந்த மிஸ்ர பெயர் வருகிறது என்கிறார். சுத்த தத்துவங்களாலே பிரேரிக்கப்படுகையாலும் அசுத்தமாயிருத்தலாலும் சுத்தாசுத்தம் எனப்படும் என்றும் சொல்வார். சுத்தாசுத பெயர் வந்ததற்கு காரணம் சொல்றார். இவரை பிரேரிக்கிறவர் சுத்தமான ஆள். இது இன்னொரு காரணம் சொல்லலாம் என்று அதுக்கு சுத்தாசுத்தம் என்றதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார். யாரு? இந்த உரையாசிரியர் சொல்லுகிறார். அது சில பேர் அப்படி சொல்லுகிறார்கள் என்று. ஏன் அப்படி வந்தது என்றால் வாசிங்க. சுத்த தத்துவங்களாலே பிரேரிக்கப்படுகையாலும் அசுத்தமாயிருத்தல் இயக்குகிறது. ஆகவே சுத்தம். அசுத்தமாயிருத்தலாலும் இருக்கிறது. அசுத்தமாயிலே வந்தபடியா அசுத்தமாகவும் இருக்கிறது. ஆகவேயும் சுத்தாசுத்தம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்கிறார்.
ஆன்மாக்களுக்கு போகத்தை கொடுத்து புசிப்பிக்கையால் போககாண்டம் எனப்படும். அதுக்கு போககாண்டம் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் ஆன்மாக்களுக்கு போகத்தை கொடுக்க புசிக்க செய்வதனாலே அதுக்கு போககாண்டம். ஆன்மாக்களுக்கு சகாயமாய் நின்று போகத்தை உண்டாக்குதலால் போஜகித்ருகாண்டம் எனப்படும். போஜகித்ருகாண்டம் என்ற பெயர் வந்ததுக்கு அதற்கு சகாயம் என்றால் அதற்கு ஆதரவாக நின்று இந்த அனுபவிக்கிற விடயங்களை அது உருவாக்கி கொடுக்கிறதுனாலே, ஆத்ம தத்துவங்களை செயல்பட வைக்கிறதுனாலே அது போஜகித்ருகாண்டம் என்று சொல்லப்படுகிறது என்கிறார். ஆன்மாக்களுக்கு சிற்றறிவை எழுப்பும் தத்துவங்கள் ஆதலால் வித்யா தத்துவம் எனப்படும். கொஞ்சம் அறிவை உண்டாக்குவது இந்த தத்துவப்படியா. இந்த இப்ப 6 பேர் சொன்னார்கள் இந்த வித்யா தத்துவத்துக்கு. அந்த 6ம் ஏன் அந்த பேர் வந்ததுன்றதுக்கு காரணம் அதுதான் இப்போ ஒன்றா சொல்லி கொண்டு வந்து கடைசியிலே வித்யா தத்துவம் என்று சொன்னதுக்கு காரணம் சொல்கிறார். போசகித்ரு என்றால் புசிப்பிப்பவன், மிச்சிரம் என்றால் கலப்பு, அதாவது சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. 3ஆம் குறிப்பு புமான் கீழ் எண் 3ஆய தத்துவம். பிரகிருதி, புத்தி, அகங்காரம், மனம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரை, பூதங்கள் என்பன. இந்த 24 தத்துவம். பிரகிருதியிலே குணதத்துவம் தோன்றும் என்பதும் சித்தம் தோன்றும் என்பதும் இவ்வாசிரியர் கருத்தன்று என்பது இதனால் உணரப்படும். ஒவ்வொருவர் இந்த 14 நூல்களிலே ஒவ்வொருவர் ஒவ்வொன்றாக இந்த பிரகிருதி மாயையிலே சிக்கல் இருக்கிறது என்னென்றால், பிரகிருதி மாயைதான் குணரூபமாகவும் இருக்கும். அவ்வியக்த குணரூபமாக இருப்பதுதான் பிரகிருதி மாயை என்று நாங்கள் படித்தோம். பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்வதில்லை நேரடியாக. அதை சில பேர் குணதத்துவம் என்பார்கள், சித்தம் என்று சில பேர் சொல்லுவார்கள். இந்த நூலாசிரியருக்கு என்ன கொள்கை என்பதை இந்த உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். என்ன சொல்கிறார்? பிரகிருதியிலே குணதத்துவம் தோன்றும் என்பதும் சித்தம் தோன்றும் என்பதும் இவ்வாசிரியர் கருத்தன்று என்பது இதனால் உணரப்படும். பிரகிருதியே தத்துவமாக இருப்பதில்லை, நேரடியாக குணதத்துவம், அடுத்தது புத்தி தத்துவம், அப்படித்தான் கொள்கிறார்கள். ஆகவே பிரகிருதியிலிருந்து இவையெல்லாம் தோன்றுகிறது என்ற கருத்து இந்த ஆசிரியருக்கு உடன்பாடான கருத்தில்லை என்கிறார். இத்தத்துவங்கள் 24ம் அசுத்தம் என்றும் போக்கிய காண்டம் என்றும் அசுத்தாத்துவா என்றும் ஆன்ம தத்துவம் என்றும் சொல்லப்படும். 4 பெயர் இதற்கு. என்னென்ன? போக்கிய காண்டம், போக்கிய காண்டமாக பெயர் சொல்கிற பொழுது போக்கிய காண்டம். அசுத்தாத்துவா, அசுத்தாத்துவா, அத்துவாக்கா சொல்லுகிற பொழுது சுத்தாத்துவா. 2வது சொல்லுகிற பொழுது சுத்தா கலந்து சுத்தாத்துவா. இது அசுத்தாத்துவா என்று அத்துவாவாக சொல்லுவது. அது மிஸ்ராத்துவான்னு சொன்னாங்க. மிஸ்ராத்துவா கலப்பு. சோ 24ம் அசுத்தம் என்றும் போக்கிய காண்டம் என்றும் அசுத்தாத்துவா என்றும் ஆன்ம தத்துவம் என்றும் சொல்லப்படும். இவை ஆன்மாக்களுக்கு சாத்விகம் முதலிய குணங்களினாலே சுக துக்க மோகங்களை உண்டாக்குதலால் அசுத்தம் எனப்படும். ஏன் அசுத்தம் என்று பெயர் வந்தது என்றால், ஆன்மாக்களுக்கு குண வேறுபாடுகளாலே இது என்னென்னத்தை கொடுக்கிறது? குண வேறுபாடுகளாலே சுக துக்க மோகங்களை. சுக துக்க மோகம் என்பது மயக்கம். ஒன்று சந்தோஷத்தை தருகிறது, அல்லது கவலையை தருகிறது, அல்லது மயக்கத்தை தருகிறது. மயக்கம் என்பது ஒன்றை இன்னொன்றாக நினைப்பது. இது 3ஐயும் செய்கிறது இந்த தத்துவம் 24 என்றபடியால் இதற்கு என்ன பெயர்? அசுத்தம் எனப்படும். அதனாலேதான் அது அசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அசுத்த விடயங்களுக்குள்ளே ஆன்மாவை சுத்தம் அதாவது சந்தோஷம் என்பதும் உண்மை அல்ல, கவலை என்பதும் உள்ள இல்லை, இது 2ம் இல்லாதும் உண்மை இல்லை. இவையெல்லாம் இந்த மாயையிலே ஏற்படுகிற பொய்கள் என்றபடியால் இதற்கு அசுத்தம் என்று பெயர் வருகிறது என்கிறார். புசிக்கப்படும் பொருள்களாய் இருத்தலால் போக்கிய காண்டம் எனப்படும். போக்கிய காண்டம் புசிக்கப்படும் பொருளாக இருக்கிறது. போக்கியம்
என்றால் புசிக்கப்படும் பொருள். ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டிருத்தலால் ஆன்ம தத்துவம் எனப்படும். இந்த 24 தான் ஆன்மாவை செயல்பட வைக்கிற கருவிகள், தனுகரண புவன போகங்களை தருகிறபடியால் இதற்கு ஆன்ம தத்துவம் என்றும் பெயர். பொழிப்புரை. சுத்த தத்துவங்கள் 5 சுத்தம். மாயை முதல் புருட தத்துவம் ஈராக உள்ளன மிச்சிரம். பிரகிருதி முதல் பிருத்திவி ஈராக உள்ளன அசுத்தம். இவை முறையே பிரேரக காண்டம், போஜயத்திரு காண்டம், போக்கிய காண்டம் எனவும் படும். பாடல் 160 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு தத்துவங்களின் வகை. 5 சுத்தத்தின் கீழ் 7 சுத்தாசுத்தம். அசுத்தம் தந்திடும் புமான் கீழ் எண் 3ஆய தத்துவம் சீவர்க்கு வந்திடும். பிரேரக காண்டம் மருவம் போசகித்திரத்தோடு அந்தமில் அணுக்களுக்கு போக்கிய காண்டமாமே. பொழிப்புரை. சுத்த தத்துவங்கள் 5 சுத்தம். சுத்த தத்துவங்கள் 5 சுத்தம். மாயை முதல் புருட தத்துவம் ஈராக உள்ளன மிச்சிரம். பிரகிருதி முதல் பிருத்திவி ஈராக உள்ளன அசுத்தம். இவை முறையே பிரேரக காண்டம், போஜயித்திரு காண்டம், போக்கிய காண்டம் எனவும் படும். சரி, இதுல முக்கியமானது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த பெயர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுது அது பார்த்து அதை கண்டு மயங்காதீர்கள். பொதுவாக சித்தாந்தம் படிக்கிறவர்கள் இப்ப இந்த இடத்தை படித்தா உடனே போக்கிய காண்டம், போயிற்று காண்டம் என்று இந்த பெயர்களை வைத்துக்கொண்டு மண்டையை உடைப்பார்கள். எப்பொழுதும் நான் சொல்றது சொல் எதற்கென்றால் பொருளை விளங்குவதற்குத்தான். பொருள் விளங்கிவிட்டால் சொல் தேவையில்லை. அதை கவனித்து இப்ப உங்களுக்கு இந்த 3 பகுதியும் என்னென்ன வேலை செய்கிறது என்பதைத்தான் இவர்கள் இத்தனை பெயர்களுக்கூடாகவும் சொல்லி இருக்கிறார்கள். சுத்தமாயா தத்துவங்கள், ஆன்மாக்கள், அதிலே வாழுகிற ஆன்மாக்கள் இறைவனைப் போல முற்றறிவும் முறிச்செயலும் உடைய தன்மை கொண்டு இருக்கின்றன. இருந்துதான் மற்றைய பகுதியிலே இருக்கிற ஆன்மாக்களை அது இயக்குகின்றன. ஆகவே அது அந்த பெயரை பெறுகிறது. அதாவது இயக்குகிற பிரேரித்து கொண்டிருக்கிறபடியால் பிரேரக காண்டம். அப்படி ஒவ்வொன்றுக்குமான அந்த காண்டங்களுடைய பெயர் ஏன் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். எங்களுக்கு பெயர் முக்கியம் இல்லை, அந்த விடயம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் இதுவரைக்கும் எங்களுக்கு தத்துவத்தினுடைய தொகை சொன்னார். இப்ப தத்துவத்தினுடைய வகை சொல்லுகிறார். எப்படி இதை பிரித்து பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் என்ன பெயர், காண்டமாக பிரிக்கிற பொழுது, அத்துவாக பிரிக்கிற பொழுது, சுத்தமாக பிரிக்கிற பொழுது என்னென்ன பெயர்கள் வருகின்றன என்ற அளவிலே இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் போதும். எல்லாம் உள்ளே போக வேணும் என்ற அவசியம் இல்லை. சிலது கழிவும் எந்த விஷயத்திலும். இப்ப நாங்கள் நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடுகிறோம். சாப்பிடுகிற பொழுது சர்க்கரை பொங்கல் முழுவதும் ருசி என்று நினைத்து வலித்து சாப்பிடுவோம். ஆனால் உள்ளே இருக்கிற உடம்புக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை அது மலமாக வெளியேற்றிவிடும். அதுபோல கல்வி கற்கிற பொழுதும் உங்களுக்கு தேவையானது என்பது தேவையில்லாதக்குள்ள வைத்துத்தான் சொல்லப்படும். தேவையில்லாதை பிடித்துக்கொண்டு தேவையான விட்டு விடக்கூடாது. நீங்க தத்துவங்கள் படிக்கிற பொழுது இந்த பெயர்கள் இதெல்லாம் ஏதோ பிரமிப்பு. இந்த பெரும்பாலும் சித்தாந்தம் படிக்கிறது இதை வச்சுதான் பயமுறுத்துவார்கள். உங்களுக்கு இந்த சர்க்கரை போனால் சரி, உள்ளுக்கு இந்த சர்க்கரை பொங்கல் என்று பெயர் இருக்கவனு தெரியவும் தேவையில்லை. ருசிப்பதற்கு இதெல்லாம் பெயர் நாமம் எல்லாம் தேவையில்லை. ஆனால் இன்னொருவருக்கு சொல்ல வேணுமானால் அந்த பெயர் தேவை. ஆகவே பெயர் அறிமுகமும் வேண்டும். அதிலே ரொம்ப மூழ்கிவிடக்கூடாது. இதை இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னொன்றும் சொல்லுகிறேன். இது பாடத்துக்கு அப்பாற்பட்ட என்னுடைய அனுபவம் ஒன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இப்ப மனதிலே எண்ணம் வந்தது. நாங்கள் கொஞ்சம் சமயத்திலே ஒரு படி உயர்கிறோம். தத்துவம் படிக்கிற பொழுது கொஞ்சம் உயர்கிறோம் என்ற உடனே நாங்கள் பெரியாக்கள் என்ற எண்ணம் வந்து விட்டால் பிறகு இருந்தது தாழ்ந்து விடுவோம். அதை மறந்து போகாதீர்கள்.
கடவுள் நமக்கு சில சில தகுதிகளை உருவாக்கி தருகிறார். இன்னும் போக வேண்டிய இடம் எவ்வளவோ தூரம் இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது வழிபாட்டு முறையும் அதுக்கேற்ப மாறிக்கொண்டு வரும். இதுலையும் நான் ஒன்று சொல்லுவேன். இப்ப நீங்கள் இதனால் வரை செய்த வழிபாட்டு நிலையிலிருந்து உங்கள் வழிபாட்டு நிலை மாறும். என்னுடைய குருநாதரிடம் நான் சித்தாந்தம் படிக்கிற பொழுது அதுவரை நான் எனக்கு பிள்ளையார், முருகன், ஐயப்பன் என்று என்னுடைய குலதெய்வங்கள் இவங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டு கொண்டிருந்தேன். இதை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. என்னென்றால் என்னை அறியாமல் அடுத்த நிலை அருவுருவ வடிவத்திலே ஒரு விருப்பம் உண்டானது. அருவுருவ வடிவம் என்பது லிங்கம். நான் அவரிடம் படிக்கிற பொழுது எனக்கு அப்போ கொஞ்சம் செல்வாக்கு இருந்த காலம். அப்ப என்ன செய்தேன் என்றால், உடனே வீட்டுக்கு வந்து ஒரு அறையை தனியே என்னுடைய வீட்டிலே அந்த ஒதுக்கி அது சிவனுக்காக வைக்கிறது என்று சொல்லி, எனக்கு விக்கிரகங்கள் செய்கிற ஒரு அன்பர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் நல்ல பஞ்சலோகத்திலே ஒரு லிங்கம் பார்த்து தந்தார். இதெல்லாம் இந்த அரைபறை என்ன கயபர் என்றது போல இதை சொல்லக்கூடாத விஷயங்களை உங்களுடைய அனுபவத்துக்காக சொல்லுகிறேன். நீங்கள் தகுதி பெற்றவர்கள் என்றபடியால் சொல்றேன். இல்லாவிட்டால் நான் இது சொல்லக்கூடாது. பஞ்சலோக விக்கிரகம் என்று பார்த்து தந்தார். பிறகு தேர் செய்கிற ஒரு சிற்பாசிரியர் சொன்னேன். அவர் மரத்தினாலே ஒரு அழகான லிங்கம் செய்து தந்தார். என்னமோ லிங்க பைத்தியமாக இருந்தது எனக்கு. பிறகு அந்த லிங்கத்தை கொண்டு வந்து வைத்து எனக்கு இதையும் கொஞ்சம் அழகாக செய்கிற விருப்பம். ஒரு சிவபெருமானை வைத்து பெரிய அழகான தியானத்திலே இருக்கிற சிவன் படங்குகிறி, அது 5 அடி 5 அடி அகலத்தில் ஒரு படங்குகிறி, அதுக்கு கீழே இந்த மரலிங்கம் வைத்து, அதுக்கு பிறகு இந்த லிங்கம் வைத்து வழிபட்டேன். அந்த வழிபாடு இப்பவும் அந்த லிங்க வழிபாடு ரொம்ப ஈடுபாடாகத்தான் இருக்கிறது. அதில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் பிறகு தனியே சொல்லுகிறேன். விருப்பம் எல்லாருக்கும் அது வேண்டாம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அப்படி வழிபாட்டிலே விருப்பம் வந்தால், இப்ப தத்துவங்கள் படிக்கிற பொழுது லிங்கத்தை வழிபடுங்கள். ஊர்ல சொல்லி ஒரு பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள், லிங்கம் வீட்டில வச்சிருக்கப்படாது என்று சொல்வார்கள். லிங்கம் வைத்தால் ஒடுங்கிரும் மனம் என்பார்கள். அப்படி இல்லை. லிங்கம் சதாக்கியத்துக்கு போக சிவன் என்றுதான் பெயர். போகங்களை தரும். லிங்கத்தை வைத்து வழிபடுவதிலே வீட்டிலே ஒரு தவறும் இல்லை என்றால், யோகம் போகம் என்றெல்லாம் இருக்கிறது. லிங்கத்தினுடைய வழிபாடு போக அனுபவங்களை தரும். ஆனால் அதே நேரத்திலே நான் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு, ரொம்ப அவதானமாடு. விருப்பம் வராமல் ஐயா சொன்னார் லிங்கத்தை கும்பிடலாம் என்று அப்ப சித்தாந்தம் படித்திருக்கோம், எங்களுக்கு லிங்கம் கும்பிட வழிபடு நினைச்சு கும்பிட போகாதீர்கள். எப்ப மனதிலே லிங்கத்திலே ஈடுபாடு வந்தால் லிங்கத்தை விடாது. அருவுருவ நிலைக்கு போனால்தான் பிறகு அருவ நிலையிலே நாம் இறைவனை தொடலாம். இது என்னுடைய, ஏனென்றால் சித்தாந்த அறிவு வளர வளர வழிபாடு கூடிக்கொண்டே போக வேண்டும். வழிபாடு இல்லாத சித்தாந்த அறிவினாலே ஒரு உயிரில்லாத உடம்பது. அதனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. வழிபாட்டு நிலையை கூட்டிக் கொண்டே போங்கள். கூட்டிக் கொண்டு போறதுலே ஒரு சில பேருக்கு என்னன்னா, நம்ம கும்பிட்ட விதத்தை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக பயம். கடவுள் கோவிப்பார் என்பார். இதை நான் இப்படி கும்பிட்டேன், இப்ப கடவுள் கோவிக்க மாட்டார். ஒரு பிள்ளை வளர்றதை பார்த்து தாய் கவலையாப்படுவாள். நேற்று பால் குடிச்சு கொண்டிருந்த பிள்ளை இன்றைக்கு சப்பாத்தி சாப்பிடுகிறது என்றால் தாய்க்கு மகிழ்ச்சி வருமே தவிர கவலை வராது. ஆகவே வழிபாட்டு நிலையை வளர்த்து கொண்டே போங்கள். சித்தாந்தம் அப்பதான் பயன் செய்யும். இது என்னுடைய விஷயம். படிப்பாக படித்து ஒரு சதத்துக்கும் இதனாலே பிரயோசனம் இல்லை. அனுபவமாக்குற பொழுதுதான் பயன் வரும். ஆகவே அப்படி ஒரு மனநிலை வந்தால் பயமில்லாமல் லிங்கத்தை கும்பிடுங்கள் என்பதற்காக சொல்லவில்லை. லிங்கத்திலே ஒரு ஈடுபாடு வந்தால் பயமில்லாமல் நீங்கள் அதை வீட்டிலே லிங்கம் வைத்து கும்பிடலாம், பூஜை பண்ணலாம். பூஜை என்றது ஒரு சட்டமாக்காதீர்கள். சிவபூஜை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எடுத்தோன்னு செய்வார்கள், நான் சிவபூஜை செய்கிறேன் என்பார்கள். அதுக்கு அடுத்ததாக சொல்வார்கள் 3 hours நான் செய்கிறேன் என்பார்கள். 3 மணி நேரம் செய்ய வேணும் என்று ஒன்றும் சட்டம் இல்லை. இது உலக பெருமைக்காக சொல்றது. காலையிலே அலுவலகத்துக்கு போற பொழுது சிவபெருமானுக்கு ஒரு பூ போட்டுட்டு போனாலும் அது சிவபூசை தான். இப்படி வழிபாட்டு தரத்தையும் கூட்டிக் கொண்டே வாருங்கள். சித்தாந்தம் சுஞான போதம் படித்து முடிக்கிற பொழுது ஒரு ஞான நிலை வர வேண்டும். அதுக்காகத்தான் இந்த படிப்பு என்பதை
என்னுடைய இது புத்தகத்திலே இல்லை, என்னுடைய அனுபவபூர்வமாக நான் சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. இப்பொழுது கேள்வி நேரம். முதலாவதாக திரு விவேக் சுப்பிரமணியம் அவர்கள் கை உயர்த்திருக்கிறார். ஐயா, ஐயா திருவள்ளி எங்க உச்ச நீதிமன்றம் இருக்கிறோம். ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க. வணக்கம் ஐயா. திருநாவுக்கரசரோட பாடலுங்க, அதுல 100 கோடி பிரம்மாக்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனை, 7 கங்கை மணன எண்ணில் இந்திரர், ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனை. இந்த பாட்டு பாடிக்கும் போதுங்க எனக்கு ஒரு டவுட் வந்ததுங்க. இதுல சிவபெருமான் பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்தாரு இல்லைங்க. அப்போ அந்த பிரம்மா எப்படிங்க இப்ப 100 கோடி பிரம்மாக்கள் இங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுவரை இருக்க போகிற பிரம்மாக்களுக்கு எப்படி பொருந்தும்? அப்புறம் அதோட பாத்தீங்கன்னா இந்திரர் பாத்தீங்கன்னா கங்கை மண் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது வரைக்கும் எத்தனை இந்திரர்கள் இருக்கிறாங்கிறது தெரியாது, எண்ணில் அடங்காதது. அப்படின்றப்போ அகலிகை மீது ஆசைப்பட்டது, அப்ப அகத்திய சாபம் கொடுத்தது, இந்த மாதிரியான இந்திரர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் யாருங்க? ஏன்னா இந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்ததுங்க, அது எப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இதுல நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உயிர்கள் எண்ணிக்கையில் இல்லாதவை, எண்ண முடியாதவை என்றால் அதற்கு அதனுடைய தொகை சொல்ல முடியாத இவ்வளவு உயிர்களையும் இறைவன் ஈடேற்ற வேண்டி இருக்கிறது. ஈடேற்ற வேண்டி இருக்கிறதுக்காகத்தான் இந்த தத்துவங்களை உருவாக்கி அதற்குள்ளே உயிர்களை விட்டு அனுபவிக்க செய்கிறான். அப்படி உயிர்களை தொடர்ந்து அனுபவத்துக்கு உட்படுத்துகிற பொழுது உயிர்கள் களைத்து போய்விடும். அப்படி களைத்து போன உயிர்களுக்கு இறைவன் ஓய்வு கொடுக்க வேணும் என்றால் அவன் தாய் கருணை உள்ளவன். அப்படி ஓய்வு கொடுப்பதை 3 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்லி 3 வகையாக, அதாவது நாளாந்த தூக்கம் உயிர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஓய்வு. 2வது மரணம் என்பது உயிர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஓய்வு. 3வது ஊழிக்காலம் என்று ஒன்றை சொல்கிறார்கள். ஊழிக்காலம் என்பது மொத்த லீவு, எல்லா உயிர்களையும் ஓய விடுவது. இது குறிப்பிட்ட உயிர்களை ஓய விடுவது என்பதுதான் நான் சொன்ன முதல் 2. ஒட்டு மொத்தமாக வாத்தியாருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் தானே. ஆகவே இது உடனே இறைவனுக்கும் ஓய்வு தேவையாண்டு கேட்கக்கூடாது. இது நான் ஒரு கற்பனைக்காக சொல்ல. ஆகவே ஒட்டுமொத்த உயிரையும் இறைவன் ஒடுக்குவான். அதை ஊழிக்காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊழிக்காலத்திலே பிரம்மன், சிவன், விஷ்ணு எல்லாரையும் ருத்ரன் எல்லாரையும் ஒடுக்கி தனக்குள்ளே வைத்துவிட்டு சிவனும் ஓய்ந்து கிடப்பார். பிறகு சில காலம் போன பிறகு பழையபடி பிரபஞ்சத்தை உருவாக்குவார். இதுதான் நம்முடைய சமயம் சொல்லுகிற முறை. அப்படி உருவாக்கப்படுகிற பொழுது பழையபடி பிரம்மனை உண்டாக்கி, விஷ்ணுவை உண்டாக்கி, காவல் தெய்வம், படைத்தல் தெய்வம் எல்லாம். அதனாலேதான் நாங்கள் முதல் சூத்திரத்திலே படித்தோம், அந்தம் ஆதி என்மனார் உணவர். எல்லாவற்றையும் அழிக்கிற கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்க முடியும் என்றால், பிறகு அழித்த பொருளெல்லாம் உண்டாக்குறவர் அவர் தானே அவர் தான் வெஞ்சி இருப்பார். எல்லாம் அழிக்கிற பொழுது அழிக்கிறவர் தான் வெஞ்சி இருப்பார். ஆகவே உண்டாக்குற பொழுது அவர் தான். அவர் உண்மையான பிரம்மன். ஆதி பிரம்மனும் நீ ஆதி என்று ஒரு பாட்டு இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் மூத்தவன். அப்போ நான் சொன்ன இந்த ஊழிக்காலம் உயிர்கள் முழுவதும் ஈடேறும் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். அது எப்ப ஈடேறும் என்று கேட்டீங்களானால் பதில் சொல்ல முடியாது. என்றால் உயிர்கள் எத்தனை என்று தெரிந்தால் தான் அதுக்கு பதில் சொல்லலாம். உயிர்களே அனாதியானது, ஆதியற்றது என்று சொல்லுகிறார்கள், அளவற்றது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த ஊழிக்காலங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஊழிக்காலத்துக்கும் ஒரு பிரம்மன் வருவார், ஒரு விஷ்ணு வருவார், இப்படி வந்து கொண்டிருப்பார். அதனாலேதான் இந்த பாடல் சொல்லுகிற பொழுது இத்தனை பிரம்மன், இத்தனை விஷ்ணு, இத்தனை இந்திரர்கள் அந்த காலத்திலே அப்படி படைக்கப்படுற பொழுது பிறகு இந்திரர் படைக்கப்படுவார். ஆனால் இவற்றை எல்லாம் படைக்கிற இறைவன் எப்பொழுதும் ஒருவனாகத்தான் இருப்பான் என்பதுதான் அந்த பாடலிலே வருகிற செய்தி. இதைத்தான் நீங்கள் கேட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டு பதிலாக சொல்லியிருக்கிறேன். இதை விட உங்கள் கேள்வி வித்தியாசமாக இருந்தால் திரும்பி ஒரு தரம் சொல்லுங்கள்.
நன்றிங்க. ஐயா ஐயா இதுல வந்துங்க என்னோட இது லாஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறியாட்டகம் இருக்குங்க. அது வந்து சேஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அவங்களுடைய நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரியான வினைகளுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு அமையும். ஆனா சேஸுங்கிறது அந்த பொறியாட்டகம் சேர்ந்தது மாதிரிதான் இருக்கும். அப்படின்றப்போ இந்த பதங்கள் இருக்குல்ல, விஷ்ணு பதம், இந்த மாதிரி பதங்கள் வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து அடையிறாங்க, அந்த இடத்துக்கு போய் அடையிறாங்க. அப்படின்றப்போ அந்த இந்த புரியட்டகாயத்தினுடைய தகுதி நீங்க கேட்கறது புரிகிறது. புரியட்டகாயம் ஒன்றேதான் என்றால் திரும்ப திரும்ப ஒரே வகை உடம்பல்லவா அமைக்க வேணும் என்றால் அப்படி அல்ல. தோய 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 ஆன்மாவுக்கு ஏற்படுற அனுபவம் காரணமாக அந்த புரியாட்டத்தினுடைய தரம் கூடிக்கொண்டே போகும். அப்படி தரம் கூடிக்கொண்டு போகிற பொழுதுதான் வேறு வேறு உயர் பிறவிகளுக்குள்ளே அந்த உயிர் போய் சேருகிறது. ஆகவே புரியட்டகாயம் என்பது இந்த 9 இந்த புரியட்டகாயம் 8 விஷயங்கள் சேர்ந்ததுதான். ஆனால் ஒரு உயிரினுடைய புரியட்டகாயம் எப்பொழுதும் ஒரு தன்மையாக இருக்கும். பிறவிகளிலே தகுதி பெற வளர்வதற்கேற்ப பிறவிகளிலே உயர்ந்து கொண்டு போகும் என்று எடுக்க வேண்டும். அப்படித்தான் புரியட்டகாயம் பற்றி விவரத்தை நாம் எடுக்க வேண்டி இருக்கிறது. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக சிவரூபன். வணக்கம் ஐயா, திருச்சி தம்பரம் ஐயா. அந்த இதையோட இந்த சந்தர்ப்பத்தை நான் என்ற நன்றி தெரிவிக்கிறதுக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன். கடந்த வியாழக்கிழமை 2ஆம் தேதி அந்த திருவள்ளுவர் சிலையும் உங்களோட ஆசீர்வாதத்திலையும் உயர் வள்ளுவர் வகுப்பின் இது உறுதுணையிலையும் இடம்பெற்றது. 6 திருமுருகன் ஐயா வந்து சிறப்பித்தார் கௌரவ. இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நன்றி தெரிவிக்க நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. உயர் வள்ளுவர் நடந்த சிலையை சொல்றீங்க? ஓம் ஐயா, ஓம் ஓம். சரி 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 சரி. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அகில இலங்கை கம்பன் கழகத்து சார்பிலேயும் கிளிநொச்சியிலே ஒரு கம்பன் வளாகம் அமைத்திருக்கிறோம். அங்கேயும் ஒரு திருவள்ளுவர் திருக்கோயில் அமைக்கப்பட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய திறப்பு, அந்த கோயிலை திறந்து வைக்க இருக்கிறோம். அது விஜி சந்தோஷம் அவர்கள் தந்த ஒரு சிலையை வைத்து எங்களுடைய உயர் வள்ளுவ மாணவர் ஒருவருடைய உதவியாலே ஒரு கோயில் கட்டி பரிமள சிலை வைத்து சந்தோஷம் திறக்கப்படுகிறது. இதை சும்மா ஒரு மகிழ்ச்சிக்காக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி. நான் கட்டாயம் அதுக்கு சென்று பார்வையிடுவேன். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திரு சிவராமன் பச்சையப்பன் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம ஒவ்வொரு பிரிவு எடுக்கும் போதும் நம்ம கண்மம் வரும். அதே பிறவி எடுக்கிறோம், அதுவும் ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறீர்கள். நீங்கள் இருளுக்குள்ளே ஆணவ வயப்பட்டு இருக்கிற மாதிரி இருளுக்குள்ளே இல்ல. கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் இல்ல போயிடுச்சு. சரி 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 சொல்லுங்க, நீங்க கேளுங்க. முதல்ல இருந்து ஐயா. அதான் ஒவ்வொரு பிறவிக்கு வரும்போதும் நம்ம கண்மத்துக்கு ஏத்த மாதிரி இத்தனை கண்மமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதே போல இத்தனை பிறவி எடுக்க போறோம்னு அதுவும் அது வேறுபடுங்களா? எத்தனை எனக்கு அது உங்க சவுண்ட் விட்டு வர்றது எத்தனை பிறவி நம்ம கடவுளை அடையிறதுக்கு முக்தி அடையிறதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிதான் ஒரு நிச்சயிக்கப்பட்டிருக்கதா அது மாறுபடுங்களா? நம்ம கண்மத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிறவில அப்படியா இருந்தா ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். நாம எப்ப எத்தனையாவது பிறவிலே முக்தி அடைவோம் என்று தெரியும் என்றால் அது ரொம்ப சந்தோஷமா முக்தி அடைகிறத திட்டமிட்டு கொண்டு போய்விடலாம். நீங்கள் இதுக்கு முதல் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த உடம்பும் அச்சும் மாறும் யோனியும் மாறும் என்று படித்திருக்கிறோம். அப்படி என்றால் மனுஷனா பிறந்து திருப்பி மிருகத்துக்கும் வரலாம், மிருகமா பிறந்து மரத்துக்கும் வரலாம். அது செய்கிற செயலுக்கேற்ப பிறவிகள் மாறும் என்றபடியால் எத்தனையாவது பிறவியிலே முக்தி என்று அவருக்கும் சொல்ல முடியாது. அது மட்டும் சர்வ நிச்சயமான விஷயம். நீங்கள் உங்களுடைய ஆன்மா அனுபவத்தினாலே முதிர்ச்சி அடைகிற காலத்திலே வரும். அந்த முதிர்ச்சி
ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேறு வேறுபட்ட விதமாக வரும் என்றபடியால் இத்தனை பிறவியிலே நாம் முத்தி அடையலாம் என்ற விஷயத்தை எவராலும் வரையறுத்து சொல்ல முடியாது. நன்றிங்க, 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 நன்றி. நன்றிங்க. நண்பர்கள் இவருக்கும் கேள்விகள் இருந்தால் கைகளை உயர்த்தலாம். இல்லை என்றால் அந்த கைகளை எல்லாம் இணைத்து விவேக் சுப்பிரமணியம் ஸ்ரீராம் அவர்கள் கை உயர்த்திருக்கிறார். ஸ்ரீராமுக்கு கைத்தட்டல் கொடுக்க சொல்லிதான் எல்லாருடைய கைகளை இணைக்க சொன்னேன். ஏன்னா அவருடைய வாசிப்பு உலகத்தரமானதுன்றது நல்லா தெரியும். ஸ்பெஷலா இன்னைக்கு அவருடைய வாசிப்பு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லார் சார்பாகவும் அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஸ்ரீராம் கைவர்த்தி இருக்கிறார், கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இந்த மொழியியல் சார்ந்த ஒரு கேள்விங்க ஐயா. நம்ம பொதுவா தமிழ்ல ரகாரத்துல ஆரம்பிக்கிறது, அதனால தமிழ்ல இப்ப ராகம் தாளம் கல்யாணி ராகம்னா இராகம் போடுவோம், ராமன்னா இராமன் போடுவோம். ஆனா இந்த அராகம் ஏன் அராகம்னு வருது? அதுவும் ராகம் தானே, இதே ராகம் தான், பொருள் படி இதே ராகம் தான், அராகம் ஏன் போடுறாங்க வந்திருக்குன்னு. அதே மாதிரி அரங்கம்க்கு இதே கேள்வி இருக்குங்கய்யா. திருவரங்கம் சொல்றது அரங்கம் சொல்றாங்க, இரங்கம்னு சொல்லணும் ஆக்சுவலா. ஆனா அரங்கம்னு சொல்றாங்களே, அது என்ன, எந்த விதியினால அப்படி சொல்றாங்க? சில சொற்களுக்கு ஒண்டி அப்படின்னு. எனக்கு இதுக்கு உடனடியாக பதில் சொல்ல தெரியவில்லை. சும்மா ஒரு சந்தேகத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். ராகம் நீங்கள் சொல்றது போல அதுல ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ராகம் என்றும் அராகத்தை பயன்படுத்துகிறார்கள் தான். ஆனால் நீங்கள் சொன்ன அரங்கம் என்பது ரங்கத்திலே இருந்து வந்ததல்ல. இந்த என்ற உச்சரிப்பு சேர்க்கப்படுகிற பொழுது, சிந்தனைக்காக பதில் சொல்லவில்லை. இப்பொழுது பதில் நான் யோசித்து விட்டுத்தான் சொல்ல வேண்டும். இந்த சொற்களோடு ஆனா சேர்க்கிற பொழுது 3 வகையான பொருள் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது இன்மை, அண்மை, மறுதலை என்று 3 பொருள் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை வைத்து இந்த ஆனா வருவதை பற்றி சிந்தியுங்கள். ஆனால் இங்கே ராகம் என்பது தனி ஒரு சொல்லாக அதை குறிக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. மறுதலையாக இருக்க வேணுமோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படியும் ராகம் என்றும் சொல்லி இருக்கிறபடியால் அதை பற்றி யோசிக்க வேண்டும். நான் மனதுக்குள்ளே இந்த கேள்வியை வாங்கிக் கொள்கிறேன். தெளிவடைந்த பிறகு நீங்களும் அடுத்து இன்னொரு கேள்விங்க. இந்த சாதாக்கியம்ன்ற நிலவில் இப்ப நீங்க லிங்க வழிபாடை பத்தி சொன்னீங்க. அருவுருவம்ன்ற லெவல்ல தான் அவங்க தத்துவக்காரங்க கிளியரா அதை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உருவம் ஃபுல்லா வரக்கூடாதுன்ட்டு. ஆனா இப்ப பல பிரபலமான சிவன் கோயில கூட நான் தரிசிக்கும் போது அவங்க கண்ணு, மூக்கு, காது எல்லாம் வரைஞ்சிடறாங்க சிவலிங்கத்து மேல. அது பாக்குற போது டெக்னிக்கலா தப்புன்னு தோணுது. சரி, இறை வடிவம் தான், சரி அருவுருவம் இருந்தாலும் இது பண்றோம். பட் அது டெக்னிக்கலா அது யாருமே கண்டிக்க மாட்டேன்றாங்க. இல்ல கண்டிக்கணுமா முதல்ல அப்படின்னு தெரியல. இல்லை, அது கண்டிக்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன் சொல்கிறேன் என்றால், நான் அது முந்தியும் பலதரம் அந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். 1, 2, 3 தானங்கள். இந்த 3 தானங்கள் நாங்கள் சுலபத்துக்காக 1, 2, 3 என்று சொல்லிவிட்டோம். 1க்கும் 2க்கும் இடையில தானங்கள் இருக்கிறதா இல்லையா? 2க்கும் 3க்கும் இடையிலே தானங்கள் இருக்கிறதா இல்லையா என்றால் 1.1, 1.2, 1.3, அதுபுறம் இன்னும் 1.01 இப்படி விட்டால் இந்த 2க்கும் இடையில பல தானங்கள் உண்டு. அதுபோல அருவுருவம், உருவம் என்பது வகுக்கிறதுக்கு சுகமாக வைத்த 3 நிலைகள். இந்த 3 நிலைகளுக்கு இடையிலேயும் படிமுறை வளர்ச்சி உண்டு. நான் சொல்வது நேரடியாக உருவத்திலே இருந்து அருவம் போவதில்லை. உருவத்திலிருந்து அருவத்துக்கு போகிற பொழுது உருவக்கலப்போடுள்ள அருவ நிலைகள் என்று பலதை பிரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பிரிக்கப்படுகிற பொழுதுதான் லிங்கத்துக்கு உருவ முறை கொடுக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக எப்படி விளங்கும் என்றால், அருவுருவத்திலே இருந்து அருவத்துக்கு போவதற்கு இடையிலே இன்னும் சில நிலைகள் இருக்கிறது. நீங்கள் போய் பார்த்தீர்களானால் தெரியும். மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? மூலஸ்தானத்திலே ஆவுடையாரை மட்டும் வைத்திருக்கிறார்.
இப்ப உடனே நாம அது என்னென்று நினைத்தால் ஆவுடையார் என்பது அருவுருவ நிலைக்கும் அருவ நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு வடிவம். உங்களுக்கு புரிகிறதா? அருவுருவ நிலைக்கும் அருவ நிலைக்கும் இடையிலேயும் இப்ப அது என்னென்றால், இப்ப நீங்க ஆவுடையாரை பார்த்தால் லிங்கம் கூட மனதிலே வரும். அப்போ அப்படி நினைக்க பண்ணி இருக்கார். அதாவது அருவத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாலே எடுக்கிறார் அவர். அதுதான் அந்த அருவுருவ நிலை. அதுபோல உருவத்துக்கும் அருவுருவத்துக்கும் போவதற்கு இடையிலே சில பேருக்கு இப்படி காட்சிகள் தோன்றி இருக்கும். அதனாலே தான் இந்த வடிவ அமைப்புகளை லிங்கத்துக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டும். அப்படி அது ஒரு தவறான செயல் என்று எனக்கு படவில்லை. இப்ப சமீப காலமா தாங்க பண்றாங்க, முன்னாடி எல்லாம் கிடையாது. இல்லையா, முன்னாடியும் இருந்திருக்குது ஐயா. சில லிங்கங்களுக்கு விழிவை இப்ப கண்ணப்பன் கண்ணிலே ரத்தம் விழிந்தது என்று சொல்லுகிறார் லிங்கத்துக்கு. அப்ப கண் வைத்துத்தானே இருந்திருக்கிறார்கள். ஆமாங்க, அந்த கேள்வி. ஆமாங்க, புரியுது. ஆமா, ஆகவே அது இப்பதான் வந்ததுன்றது இல்லை. அதுபோல எனக்கு லிங்கத்துக்கு சில பேர் வேட்டி சுற்றுவார்கள், அதுவே தேவையில்லை என்று நான் நினைப்பேன். ஆனால் சிலருக்கு அது தேவையாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு உருவ வழிவோடு அருவுருவத்தை கும்பிடுகிற நிலை விருப்பம் வரும். ஆகவே அது பிழை என்று நாம் சொல்ல தேவையில்லை. அது அவரவர் ஆத்ம பக்குவத்துக்கு அப்படி அமைத்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். மிக்க நன்றி. நன்றிங்க. இன்றைக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. வெறும் உங்கள் அனுமதியோடு கடைசி கேள்வியாக திரு ஞானசேகரன் அவர்கள். ஐயா வணக்கம். இது ஒரு சிந்தனையான நேரமாகுங்கிறதுனால நான் அடுத்த வாரம் கேட்டுக்கிறேன். பகிர்ந்துக்கிறேன். நன்றி நன்றி. நேரத்தின் அருமையை அனைவரும் பாராட்டுவதற்காக பாராட்டுக்கள். அடுத்த வாரம் சனி ஞாயிறு 18, 19ஆம் தேதிகளிலே நேரடி வகுப்பு இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்வை இறையருடையும் குருவருடையும் வருகின்ற வாரம் அல்ல, அதற்கு அடுத்த வாரம் இப்பையிலிருந்தே உங்களுக்கு நினைவூட்டல் செய்திடும். ஏன்னா அமெரிக்கால எல்லாம் சிலர் இருக்கீங்க, ஃபிளைட் கிட்ட பிடிச்சி வர்றதுனாலும் வாங்க, உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் என்று கூறி இறையருடையும் குருவர்களையும் வணங்கி இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.